ஓகே ஓகே சரியா. இப்ப நாம போன கிளாஸ் 2ல கிளாஸ்ல நாம பைத்தனுக்குரிய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அடுத்தது பைத்தன் வேற வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹிஸ்டரி பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் நேத்து போன கிளாஸ்ல செஷன் 2ல நம்ம பார்த்தது வந்து சொன்னா பைத்தன்ல இருக்கிற சில சில ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருந்தோமே. அப்ப அதை பார்த்துட்டு இப்ப நாம பார்க்க போறோம்னு சொன்னா பைத்தன்ல ஃபைல் ஹேண்ட்லிங், அதாவது ஒரு ஃபைல் உண்டு, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் உண்டு. அதாவது டெக்ஸ்ட் ஃபைல்னு சொன்னா தெரியுமா, இந்த பாடக்கோப்பு. அது வந்து எங்களுக்கு தரப்படுற இடம்ல அதை வச்சு அதுக்குரிய அதுல நாம ரைட் பண்றதோ சரி, இல்லாட்டி அந்த டெக்ஸ்ட் ஃபைல ரீட் பண்ணி எடுக்கிறதோ, அதுல மோடிஃபிகேஷன் வேற வேற மோடிஃபிகேஷன் செய்யற வேலைகள் என்ன செய்ய போது ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லுவோம். சரியா, ஃபைல் கோப்பு கையாளுகைன்னு சொல்லுவோம். அப்ப அதை பார்த்தோம்னு சொன்னா அப்ப பைத்தன் கோப்பு என்ன செய்ய போகுது, நம்ம .txt ஃபைல்ல நாம என்ன செய்ய போறோம், நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற மாதிரி .txt ஃபைல்ல நம்ம இப்போ அதை கையாள போறோம். அப்ப பார்த்தோம்னு சொன்னா முதலாவது அப்ப அதுல மெயினா ஃபைல் ஹேண்ட்லிங்ல முதலாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அதாவது நிறைய ஃபங்க்ஷன்கள் இருக்கு, அதுக்குரிய ஃபங்க்ஷன்கள். அதுல ஒன்றுதான் இந்த ஓப்பன் ஃபைல். இந்த ஃபைல வந்து நம்ம ஓப்பன் பண்றது. ஆகவே முதலாவது நம்ம ஓப்பன் பண்ற டைம்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம செய்யற வேலை அப்போ உதாரணத்துக்கு ஒரு முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஒப்ஜெக்ட் வேரியபிள் ஒன்று உருவாக்கணும். அதுக்கு ஒரு எஃப் ஈக்குவல் சொல்லி இது என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எஃப் நம்ம இவடத்துல உருவாக்குறது இவடத்து வந்துட்டு ஒரு ஒப்ஜெக்ட் தர வகையா இருப்பார். ஏன்னு சொன்னா இப்ப நாம எஃப் தொடர்ந்து நாம என்ன செய்யணும் ஓப்பன், அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா ஃபைல் நேம் கொடுப்போம். உதாரணத்துக்கு சொல்லலாம் data.txt. சரி, அது தொடர்ந்து என்ன மோட்ல ஓப்பன் ஆகணும், என்ன மோட்ல. உதாரணத்துக்கு இந்த மொட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி என்ன செய்யலாம், நம்ம நிறைய விதமாக எல்லாம் ரீட், அப்பெண்ட், ரைட், கிரியேட், அடுத்தது ரைட் அண்ட் ரைட். இப்போ ஒவ்வொன்று நம்ம என்ன செய்வோம் விரிவா பார்ப்போம். முதலாவது சும்மா நான் என்ன செய்யறேன், ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் சொல்லி போறேன். சரி, ஆகவே இப்போ ஃபைல் ஒன்று நாம முதலாவது ஓப்பன் பண்றோம்னு சொன்னா என்ன நடக்கணும், நாம செய்யணும் ஓப்பன் போட்டு அப்ப அது நாம ஒரு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம். ஆகவே இந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகி அதை திறக்கப்பட்டு ஒரு ஒப்ஜெக்ட் தரவு வகையாக, இலக்கு தரவு வகையாக இந்த எஃப்ங்கிற வேரியபிள் கொடுக்கப்படுவாரு. சரியா, ஓகே சரியா. இப்ப எப்படி ஒப்ஜெக்ட் தரவாக உருவாக்கப்பட்டு இந்த எஃப்ங்கிற வேரியபிளுக்கு கொடுக்கப்படுது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓப்பனை தொடர்ந்து நாம எழுத போற என்ன சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ஸ்ட்ரிங். சரியா, ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்போம். பாருங்க, இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அதாவது முதலாவது ஸ்ட்ரிங் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஃபைல் நேம் குறிக்கும். அதே போல இந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன மொட்டுங்கிற திறக்கப்படுது. அதாவது டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னு சொன்னா டிஃபால்ட்டை நீங்க இந்த ஆர் கொடுக்காம விட்டு இந்த ஃபைல் நேமை மட்டும் கொடுத்துறீங்கன்னு சொன்னா அது டிஃபால்ட்டாகவே என்ன நடக்கும்னு சொன்னா ஆர்ன்னு சொல்லிதான் எடுக்கும். இப்ப அதுல ஆர் இல்லாம நம்ம வேற எதுவும் கொடுக்கணும்னு சொன்னா என்ன கமா போட்டு அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் கொண்டு கொடுப்போம். அப்ப அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு ஆர் அரிக்கலாம், அடுத்தது ஏ அரிக்கலாம், டபிள்யூ அரிக்கலாம், எக்ஸ் அரிக்கலாம், ஆர் பிளஸ் அரிக்கலாம். இந்த ஆர் சொல்லி கொடுக்குற காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஆர் சொல்லி கொடுக்குற காரணம் இப்ப நான் வந்து தரவு வகை, அதாவது இந்த ஃபைல ரீட் ரீட் மோட்ல ஓபன் பண்றேன். இப்ப ரீட் மோட்ல ஓபன் பண்ணேன்னு சொன்னா ஆர் கொடுப்பேன். அதே மாதிரி அப்பெண்ட் சொல்றது பிச்சேர்த்தல். சரியா, அதே போல ரைட்ன்னு சொன்னது அதுல நாம ரைட் எழுதுறதுக்கு, அதாவது நம்ம அதுல அந்த ஃபைல்ல ரைட் பண்றதுக்காக வேண்டி ரைட் யூஸ் பண்ணும். அதே போல கிரியேட்டும் அப்படித்தான், ரைட் பண்றது தான் யூஸ் பண்றேன். இவங்க ரெண்டு வரைக்கும், அதாவது ரைட்டுக்கும் கிரியேட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, ரைட் வந்துட்டு ஃபைல் வந்துட்டு இல்ல, உதாரணத்துக்கு ஃபைல் வந்து இருக்கிற ஃபைல தான் நம்ம என்ன செய்வோம் ரைட் பண்ண சொல்லி கொடுப்போம். சம்டைம் ஃபைல் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன செய்வார், அந்த ஃபைல் ஒன்றை உருவாக்குவாரு. இருந்தா ஃபைல் ஒன்று இருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபைல் என்ன செய்வாருன்னு சொன்னா ஃபைல்ல இருக்கிற அந்த கண்டென்ட் அவ்வளோத்தையும் டிலீட் பண்ணி போட்டுதான் என்ன செய்வாரு, திரும்ப ரைட் பண்ணுவாரு. சரியா, அதே போல கிரியேட் என்ன செய்வான்னு சொன்னா கிரியேட்டுக்கு நம்ம ஃபைல் உருவாக்குவோம், புதுசா உருவாக்கி போறது தான் கிரியேட்னு சொல்றேன்.
அப்ப உருவாக்கி ரைட் ஃபார்மெட்ல செய்யறதுக்கு. பட் கிரியேட்டுக்கு ஃபைல் ஏற்கனவே இருந்து, அதாவது முன்கூட்டியே ஒரு ஃபைல் ஒன்று இருந்துக்குன்னு சொன்னா நான் கிரியேட் என்று கொடுக்கக்குள்ள எனக்கு இடத்துல எரர் காண்பிப்பார். ஏன் கிரியேட்டுங்கிற வேலைன்னு அவரை மெயினான வேலைன்னு செய்யும் ஃபைலை உருவாக்கி போட்டு தான் அவர் ரைட் பண்ற வேலையை பார்ப்பாரு. சோ அவரோட உருவாக்குற செயற்பாட்டுக்கு தடையாக இருந்துன்னு சொன்ன இடத்துல எரர் வரும். அப்ப எப்ப எரர் வரலாம் நம்மளுக்கு? அந்த ஃபைல் வந்துட்டு ஏற்கனவே டிஃபைன் பண்ணி, அதாவது உருவாக்கப்பட்டு இருந்து இப்ப நான் கிரியேட்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா நடக்கும் போது எனக்கு எரர் வரலாம். அதே போல ஆர் பிளஸ் போட்டோம்னு சொன்னா எனக்கு ரீட் பண்ணவும் மேலும் ரைட் பண்ணவும் மேலும். ஓகே, இப்ப நான் ஓண்டி பாப்போம். அதாவது எக்ஸாம்பிள் சரி. ஓகே, எனக்கு இப்ப ஓகே, இப்ப சொல்ல போனேன்னு சொன்னா நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எஃப் ஈக்குவல் ஓப்பன், அதாவது இந்த ஃபைல் என்ன செய்யறேன் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த ஃபைல் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபைலோட நேம கூட நான் பார்த்துக்கொள்ள இயலும். இப்ப நான் இந்த ஃபைல் ஒன்று உருவாக்கிட்டேன், பைத்தன்ல உருவாக்கிட்டேன்னு சொன்னா, சரி உருவாக்கல, நான் என்ன செஞ்சேன் ரைட் ஃபார்மெட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்ப நான் அந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற ஃபைலோட நேம கூட நான் பார்க்கலாம். எப்படின்னு சொன்னா, இப்ப ஃபைல்ல நீங்க வளமையா உருவாக்கிங்க, இந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. இது ஓகே என்ன நான் சொல்லி தந்தது எஃப் ஈக்குவல் ஓப்பன் சொல்லி என்ன ஃபைல் நேம் கொடுத்துருமா, அடுத்தது ஃபைல்ல இந்த மோட்ல ஓப்பன் ஆகுறேன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே போல கீழே பிரிண்ட் கொடுத்து நேம் ஆஃப் த ஃபைல் இஸ் கொடுத்து அடுத்து இப்போ என்ன நடக்குன்னு சொன்னா எஃப் டாட் நேம். ஓகே, இப்போ கொடுத்து இதை ரன் பண்ணன்னு சொன்னா ரன் பண்ண என்ன நடக்குது? இது இந்த ஃபைல்ற நேம் வராரு எனக்கு அப்படி, அதாவது நேம்னு சொல்லக்குள்ள அதுல எந்த பேஜ்ல இருக்கோ, அதாவது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அவ்வளவுமே வந்து என்ன செய்யற அந்த ஃபைல்ற நேம் வருது. சரியா? இப்போ நான் என்ன செய்ய, இது வந்துட்டு ஃபைல்ற நேம் செக் பண்ணி பாக்குறது, ஃபைல்ற நேம் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறது. அதே போல இந்த ஃபைல் வந்துட்டு என்ன என்ன மோட்ல ஓபன் பண்ணி பாத்தீங்க. ஓகே, என்ன மோட்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி கூட நாம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு எப்படி சொன்னா எஃப் டாட் மோட். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா மோட்ஸ் என்ன சிண்டெக்ஸ். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்ன அப்போ நான் என்ன செய்வோம், நேம் ஆஃப் த ஃபைல் இஸ் ஆர், அதாவது படத்துல எல்லாமே என்ன செய்வோம் நேம் முடியும். பாத்தீங்கன்னு சொன்னா மோட் ஆஃப் த ஃபைல் இஸ் ஆர் என்ன ரீட் ஃபார்மட்ல ஓப்பன் பண்ணிருக்கேன். அப்ப இன்னைக்கு ஆர்னு சொல்லி தர்றது. அதே போல நான் இந்த ஃபைல் வந்துட்டு நான் உதாரணத்துக்கு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ண என்ன செய்யணும், கட்டாயம் நான் க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணான்னு சொன்னா அது கட்டாயம் க்ளோஸ் பண்ணணும். பட் இங்க நான் என்ன செய்யல, நான் க்ளோஸ் பண்ணல அந்த ஃபைல். ஆகவே அந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிக்காரா இல்ல க்ளோஸ் ஆகிக்காருன்னு கூட நான் செக் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா file is closed or not. சரியா? f dot closed. இப்ப பாருங்க, இதால எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு சொன்னா, இப்ப ஃபைல் வந்துட்டு க்ளோஸ்டா இருந்தான்னு சொன்னா எனக்கு ட்ரூ வரும். சம்டைம் அந்த ஃபைல் வந்துட்டு க்ளோஸ் ஆகி இல்லைன்னு சொன்னா எனக்கு ஃபால்ஸ் சொல்லி வரும். சரி பாப்போம், செக் பண்ணி பாப்போம். பார்க்கலாம் நீங்க அவுட்புட். நம்மளுக்கு என்ன ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஓ நாட் டெல்லி வந்து அங்க என்ன வர நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி வர. ஏன் இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணல. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும், ஃபைல் உருவாக்கினா என்ன செய்யணும், கரெக்டா என்ன க்ளோஸ் பண்ணணும். ஆகவே க்ளோஸ் பண்ணி போட்டு பார்ப்போம் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரான்னு சொல்லி. எஃப் டாட் க்ளோஸ் அப். க்ளோஸ் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஃபைல் இஸ் க்ளோஸ் நாட் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூ ஆர் நம்மளுக்கு. ஓகே, சரி. இப்படிதான் என்ன செய்யறோம், நம்ம அந்த ஃபைல இப்போ உருவாக்கணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா
அந்த ஃபைலோட ஸ்டேட்டஸை பார்க்குறது. ஸ்டேட்டஸ் என்னது, அந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகிக்காரா, அடுத்தது க்ளோஸ் ஆகிக்காரா, இல்லைன்னு சொன்ன அந்த ஃபைல் வந்துட்டு என்ன மொட்டில் ஓப்பன் பண்ணாரு, அந்த உருவாக்கின அந்த ஃபைலோட நேம் என்ன சொல்லின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நான் இந்த ஃபைலை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, வெயிட். சரி, அதுன்னு சொன்னா ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்காரு. சரி, இப்ப நான் இவருக்கு புதுசா டைப் பண்றேன். ரெஸ்ட்ரோவில் ஹலோ வெல்கம் பைத்தான். It's your final day. Okay, நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல பேத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்காரு. ஏன்னா அப்ப நான் என்ன செய்யறேன்னு, நான் அந்த ஃபைலை கொடுக்குறேன்னு சொன்னா இந்த பேஜ் எனக்கு தேவை, அதை காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன்ல ஸ்கிரீன்ல அப்ளை. ஓகே ஓகே, தேங்க் யூ. அதாவது இந்த test.py pyங்கிற அந்த ஃபைல் இருக்கிற ஸ்கிரீன்ல தானே இருக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா, அப்ப நான் என்ன ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் கொடுக்கறதுக்கு ஓகே, ஃபைல் நேம் கொடுக்கறதுக்கு ஓகே, ஃபைல் நேம் கொடுக்கறதுக்கு அந்த ஃபைல் நேம் என்ன செய்யணும், ஓப்பன் அடுத்தது ஓப்பனுக்கு பிறகு நான் அந்த ஓப்பன் பண்ற ஓப்பன் பிராக்கெட்டுக்குள்ள முதலாவது ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைல் நேம் கொடுக்கறதுல ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டு நம்ம நம்மளுக்கு இதை பிறகு இதை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இது சொல்லுவோம் நம்ம பேக்ஸ்லேஸ் சொல்லுவோம். பேக்ஸ்லேஸ் பொதுவா வந்துட்டு பைத்தன்ல ஸ்ட்ரிங்குக்குள்ள பேக்ஸ்லேஸ் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஸ்கிரீன் வரலையா? ஓகே ஓகே, ஓகேயா ஓகேயா ஓகே சார். ஓகே ஓகே, சரி சரி. இப்போ பைத்தன்ல தெரியும் நம்ம என்ன, இப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னா அது அப்படியே நான் வந்து காப்பி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன். நான் அங்க காப்பி பண்ணது. ஓகே, இதை பார்த்தேன்னு சொன்னா இந்த ஃபைல பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கு. இப்போ நான் இது ஒரு ஸ்ட்ரிங்கா நான் வடிவமைக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்கா வடிவமைக்கணும். ஓகே, ஸ்ட்ரிங் வடிக்கணும். அதே போல இன்னைக்கு இதுக்கு பிறகு இவங்கள ஃபார்மட்லயே நம்ம டைப் பண்ணோம்னு சொன்னா டெஸ்ட் ஓகே, இதான் இந்த ஃபைல் நேம். பட் என்ன நடக்குன்னு சொன்னா பாருங்க, பொதுவா வந்துட்டு நம்ம பைத்தன்ல ஸ்ட்ரிங்குள்ள நம்ம கொடுக்கக்குள்ள பேக்ஸ்லேஸை தொடர்ந்து நம்ம கொடுக்கறது ஒரு ஸ்கிப் கேரக்டர்ஸ் ஆയിരിக்கும். ஆகவே நாம இப்படி கொடுக்குற டைம்ல நம்மளுக்கு ஏற்று வரும். ஆகவே நம்மளுக்கு பேர் கொடுக்கக்குள்ள கட்டாயமே நம்ம பேக்ஸ்லேஸ் யூஸ் பண்ண மாட்டோம், நார்மலான ஃபோர்ட் ஸ்லேஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன் நான் வந்து இந்த பாத் கொடுக்கன்னு சொன்னா சம்டைம் உங்களோட பைத்தன் ஃபைல் வந்துட்டு எங்கேயாச்சும் மிஸ் ஆகிட்டு சொன்னா இப்ப நான் என்ன செய்யலாம், டிரெக்டா இந்த இதை கொடுக்குற டைம்ல கொடுக்குற டைம்ல டிரெக்டா நான் அக்சஸ் பண்ணி கேளு. சம்டைம் நான் test.txt கொடுக்குறேன்னு சொன்னா இந்த இது மட்டும் தான் கொடுக்கன்னு சொன்னா உங்களோட அந்த பைத்தன் இந்த ஃபைல் கூட பைத்தன் எக்ஸிக்யூட் ஃபைல், அதாவது test.pyங்கிற ஃபைலும் இந்த test.txt ஃபைலுங்கிறதும் ஒரே ஃபோல்டருக்கு இருந்தா அது மட்டும்தான் செய்வாரு, ஒர்க் பண்ணுவாரு. ஆகவே நான் கட்டாயம் என்ன செய்யணும் கொடுக்கணும். இப்ப நான் ஃபைல் வந்து எனக்கு வேற இடத்துல இருக்காருன்னு சொன்னா அந்த பாத்தை கொடுத்துறேன். ஓகே, இப்போ ஓகே, இப்ப நான் இந்த ரீட் ஃபார்மட்ல ஓபன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்ப ரீட் ஃபார்மட்ல ஓபன் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும் சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் ரீட் பண்ணது
நான் இங்க அதாவது ரீட்ங்கிற ஓப்பன் பண்ணது 3 விதமாக நான் ரீட் பண்ணி எடுக்கலாம். 3 விதமாக ரீட் பண்ணி எடுக்கலாம். ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா ரீட், ஒன்று ரீட். அதே இது அடுத்தது ரீட் லைன், ரீட் லைன். அதுக்கு பிறகு இன்னொரு அறைக்காடு read lines. சரி, ஓகே. அப்ப நாம பொதுவா தெரியும் நம்மளுக்கு இப்போ ரீட் லைன், ரீட்ங்கிறது ரீட் லைன், ரீட் லைன்ஸ் 3 வந்துட்டு கிட்டத்தட்ட சேம் தான். பட் என்ன செய்ய சில வித்தியாசங்கள் இருக்கிறது. சரியா, சில வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ நாம முதலாவது ரீட்டை பார்ப்போம். சரியா, ரீட்டை போட்டு நடக்கும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் போடுறேன் என்ன சொன்னா x equal f dot read print x. ஓகே, இந்த டைம்ல எனக்கு என்ன அவுட்புட் வரான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சரி, அவுட்புட்டை பாருங்க எப்படி வரும்னு சொல்லி. லாஸ்ட் ஆகி அவுட்புட்டை பாருங்க. ஹலோ, வெல்கம் டு பைத்தன், இட்ஸ் யுவர் ஃபைனல் டேன்னு சொல்லி என்ன செய்யுது, எனக்கு எல்லாமே காட்சிப்படுத்துது. அதாவது அந்த ஃபைலில் இருக்கிற மொத்த தரவுகள் கண்டென்ட்டும் உள்ளடக்கமும் என்ன செஞ்சு இன்னைக்கு காட்சிப்படுத்தப்படுது என்ன ரீட்னு சொல்லி போடுறதால. ஓகே, அதே போல என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நான் ரீட் லைன் யூஸ் பண்றேன். ரீட் லைன் யூஸ் பண்ணிட்டு print x. அடுத்தது அதுக்கு பிறகு அதே போல print and using read line. Okay, அதே போல அடுத்த ஸ்டெப் நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணக்குள்ள பாருங்க எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குன்னு சொல்லி. ஹலோ, வெல்கம் டு பைத்தன். என்ன ஹலோ, வெல்கம் டு பைத்தன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா கீழே பாருங்க I am using read line. I am using read line. பிறகுதான் இட்ஸ் யுவர் ஃபைனல் டேன்னு சொல்லி வருது. அதாவது முதலாவது என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற லைன், அந்த நம்ம இந்த ஃபைல் எடுத்தோம்னு சொன்னா இந்த ஃபைல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபைல்ல முதலாவது இருக்கிற லைன் என்ன செஞ்சாரு, வாசிக்கப்பட்டு இந்த எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு கொடுபட்டார். விளங்குதா, எக்ஸுங்கிற வேரியபிள் கொடுபட்டு அதுக்கு பிறகு நடக்கு எக்ஸு காட்சிப்படுத்து. முதலாவது லைன்ல எனக்கு என்னன்னு இருந்தாரு, ஹாய் வெல்கம் டு பைத்தன் இருந்தாரு. அப்ப அந்த லைன் வாசிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கப்பட்டு என்ன செய்யுன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் வாசிக்கப்பட்டு இந்த எக்ஸுக்கு கொடுபட்டாரு. அதே போல இந்த எக்ஸ் வந்துட்டு என்ன செய்வாரு, இப்ப பிரிண்ட் பண்றாரு. ஓகே, அதுக்கு பிறகு என்ன நடக்குது, ஐ எம் யூசிங் ரீட் லைனுங்கிற வார்த்தை காட்சிப்படுத்தப்படி அடுத்துக்கு பிறகு இருக்கிற செயற்பாடு என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த ரீட் லைன் போடுற டைம்ல முதலாவது ரீட் லைன், அதாவது ரீட் லைனுங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொன்னா ஒவ்வொரு லைனா தான் வாசிக்கும். முதலாவது நீங்க இங்க ரீட் லைன் போட்டதால முதலாவது லைன் வாசிக்கப்பட்டு வந்துட்டு, சரியா, வாசிக்கப்பட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு ரீட் லைன் போட்டேன்னு சொன்னா அதுக்கு அடுத்த லைனை தான் என்ன செய்ய போது எனக்கு வாசிக்க போகுது. சரியா, அதுக்கான நடக்க நம்மளுக்கு 2வது டைம் என்ன செய்ய போது வேற லைன் வந்தாரு. சரியா, இப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா ரீட் லைன்ஸை யூஸ் பண்ணலாம். ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன நடக்கும். சரி, read lines.
மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வைங்க தம்பிமார். சரி பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கு மேனு. இப்ப பாருங்க ஒரு எப்படி வந்து பாருங்க. வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல காமி. ஓகே ஒரு ஆள் சொல்லுங்க. ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அவுட்புட் பாருங்க. அவுட்புட் எப்படி வராரு? அப்ப நான் டைப் பண்ண டைம்ல அவுட்புட் எப்படி வராரு? அந்த ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ண டைம்ல எப்படி நடக்குது? அவ்வளவு அதாவது இருக்க போற அவ்வளவு டேட்டாக்களும் வாசிக்கப்பட்டு அவர் ஒவ்வொரு லைன் பை லைன் இங்க பாருங்க, இது ஒரு லைன், இதுல முதலாவது இருந்த லைன், அடுத்தது இது ஒரு லைனா இருந்து என்ன அப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு லைனாக வாசிக்கப்பட்டு அந்த லைன் அவ்வளவுத்தையும் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த லைன் அவ்வளவுத்தையும் பாருங்க, லைன் அவ்வளவுத்தையும் இது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் இது ஒரு ஸ்ட்ரிங்கா என்ன எடுத்து அவ்வளோத்தையும் என்ன ஒரு லிஸ்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஒரு லிஸ்ட் ஒன்று ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கு பிறகு செகண்ட் லைன். அப்ப அவரு எப்படி ஸ்பிளிட் பண்ணி, அதாவது அந்த தரவுகளை எப்படி அவர் உடைச்சு எடுத்துக்காருன்னு சொன்னா ஒவ்வொரு லைனாக உடைச்சு எடுத்துக்காரு. இப்ப எடுத்த தரவுகளை என்ன செய்ய போகுது? இவரத்துல ஒரு ஸ்ட்ரிங், ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஸ்ட்ரிங், அதே போல செகண்ட் லைன் ஒரு ஸ்ட்ரிங் உங்களுக்கு எடுத்திருக்காரு. ஓகே சரி அம்பி, இது ரீட் லைன்ஸ் வந்துட்டு இப்படி ஒர்க் பண்ணும். ஓகே இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் சொன்னா கேள்வி சொல்றேன்னு எழுதி கொள்ளுங்க. கேள்வி நோட் பண்ணிட்டு நம்ம இது போவோம். கேள்வி என்னன்னு சொன்னா உள்ளீடு செய்யப்படும் மாணவனின் இண்டெக்ஸ். நான் கேள்வின்னு சொன்னா இல்ல டைப் பண்றேன். சரியா, உள்ளீடு செய்யப்படும் மாணவன் இண்டெக்ஸ். அதே போல மாணவன் இண்டெக்ஸ் நேம் அதாவது பேர் மற்றும் கணித விஞ்ஞான பாடங்களின் புள்ளிகள் என்பவற்றை கொண்டு அப்ப என்ன கொடுக்காங்க? மேக்ஸ் மார்க்ஸ் கொடுக்காங்க, அதே மாதிரி சயின்ஸ் மார்க்ஸ் கொடுக்காங்க, அதே போல இங்கிலீஷ் மார்க்ஸும் கொடுக்காங்க, ஆங்கில பாடங்களின் புள்ளிகள் என்பவற்றை கொண்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட். அப்ப இது எங்க பதிகிறாங்க பாதுன்னு சொன்னா அப்படியே கொடுக்குற டைம்ல இது எங்க பதிகிறேன்னு சொன்னா ஸ்டூடெண்ட் டாட் டிஎக்ஸ்டி எனும் கோப்பில் தரவுகளை பிற்சேர்ப்பதற்கு தரவுகளைன்னு செய்யறாங்க, பிற்சேர்ப்பாங்க. பிற்சேர்க்கன்னு சொன்னா என்ன அர்த்தமாங்க? ஏற்கனவே ஒரு ஃபைல் ஒன்று இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஏற்கனவே ஒரு ஃபைல் ஒன்று அப்படி ஒன்று இருக்காரு, அந்த ஃபைல் என்ன நடக்கும்? நம்ம பிற்சேர்க்க போறோம். அதுல எந்த விதமான மாற்றம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நம்ம அதை பிற்சேர்த்த மட்டும் போதும். ஓகே, தரவுகளை பிற்சேர்ப்பதற்கு பைத்தன் குறிமுறை எழுதுக. ஓகே, இப்ப முதல்ல நாம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப எங்களுக்கு அந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா மெயினான அந்த ஃபைலை பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்காருன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அடுத்த ஒரு ஃபைல் ஒன்று வேணும். அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா இண்டெக்ஸ் அடுத்தது நேம், அடுத்தது இண்டெக்ஸ், அடுத்தது நேம், அதுக்கு அடுத்தது டோட்டல் இருக்காரு. ஆகவே நாம யூசர்கிட்ட இருந்து இண்டெக்ஸ் எடுக்க வேணும். இண்டெக்ஸ் உதாரணத்துக்கு ஒரு 14
14/8/62 14/8/62 நேம் நேம் பார்த்தோம்னு சொன்னா ரம்சான். அதே போல அவரோட டோட்டலை பார்த்தோம்னு சொன்னா 3 பாடம் எடுத்த டோட்டல். அதாவது டோட்டல் சொல்லக்குள்ள 3 பாடம் மார்க்ஸையும் கூட்டணும், கூட்டி எடுக்கணும். அப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப இவருக்கு மார்க்ஸ் நேரத்தோட நான் கொடுத்திருக்கேன். நான் 70 60 70 80 அதே போல 50 சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா இன்னைக்கு டோட்டல் பாத்தீங்கன்னு சொன்னா 200 சொல்லி டோட்டல் வரணும். ஓகே, அதே போல என்ன செய்வது, இன்னும் உதாரணத்துக்கு முதலாவது உண்ட பார்ப்போம். அப்பெண்ட் பண்ணன்னு சொல்லிருக்கேன். அப்ப அப்பெண்ட் பண்றேன்னு சொன்ன என்ன அர்த்தம், ஏற்கனவே முன்னராகவே ஒரு தரவுகள் அங்க இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆகவே என்ன நடக்குது, நான் ஒரு ஃபைல் ஒன்று ஆல்ரெடி என்ன செய்யணும், ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். சவுண்ட்லங்க ஸ்டூடெண்ட்ஸ், சவுண்ட்லங்கதா? ஓகே, அப்ப ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் அங்க உருவாக்கி வைக்கிற ஃபைல்னு சொன்னா இப்படி உருவாக்கி வைக்கிறேன். 13/4/2/9 வசீம் டோட்டல் 300. ஓகே, 300. ஓகே, சரி. எப்படி எனக்கு ஃபைல் ஒன்று இருக்காரு. சரி, இந்த ஃபைல் இருக்காரு. இப்ப இதுலதான் நான் என்ன செய்ய போறேன், இப்ப ரம்சான் கொடுத்து இந்த ரம்சான் சொல்லி ஒரு டேட்டா ஒன்று கொடுத்து ரம்சானுக்கு ஒரு டேட்டா ஒன்று கொடுத்து நான் அதை என்டர் பண்ணணும். அதாவது இதுல பிட் சேர்க்கணும். ஆகவே நான் பிட் சேர்க்கிறேன்னு சொன்னா ஒரு குயிக்கா மைக்கை அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, என்ன மோட்ல ஓபன் பண்ணணும் ஃபைல? எப்படி? ஓகே, ரைட்னு சொல்லி யூஸ் பண்ணன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா தம்பி, இந்த ஃபைல்ல இருக்கிற அவ்வளவு கண்டென்ட்டையும், அதாவது உள்ளடக்கத்தையும், இப்ப மொத்தம் அறிவு எவ்வளவு கண்டென்ட் என்ன செய்ய வேண்டாம், அழிச்சு போட்டுதான் புதுசா நம்ம அந்த டேட்டாகளை என்டர் பண்ற டேட்டாவை செய்வாரு, ரைட் பண்ணுவாரு. சரியா? அது ரைட்டர் வேலை. சரியா? இப்போ நான் எனக்கு ஆல்ரெடி அவைலபிளா ஃபைல் இருக்கு. அப்ப கிரியேட் போட்டிருந்தாலும் என்ன செய்ய போது எனக்கு எரர் வருவார். அதாவது எக்ஸ்போர்ட்னு சொன்னாலும் எரர் வராது. அப்ப நான் யாரை யூஸ் பண்ணணும் இங்க? append format, அதாவது ஏ போட்டு யூஸ் பண்ணணும். அப்ப எனக்கு தெரியும், நான் இந்த டேட்டா பாத்துக்கோங்க. 14/862 ரம்சான் 70 80 50 இது ஏற்கனவே சொன்னது, அதை நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம என்டர் பண்ணுவோம். 14/8/62 ரம்சான் நம்மளுக்கு எத்தனை 80 80 70 50 அதை என்ன பண்ணணும். ஓகே, இப்ப நாம இதுக்குரிய ப்ரோக்ராம டிசைன் பண்ணுவோம். இப்படி வரேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, முதலாவது நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இவங்களை டிலீட் பண்ணணும், தேவையில்லை. அப்ப இன்னைக்கு டேட்டா என்னன்னு சொன்னா 14/862 இருக்காரு. அப்ப அதுக்கு நான் ஆண்ட் கொடுப்பேன், ரம்சான் கொடுப்பேன். அதே போல இதை பாத்தீங்கன்னு சொன்னா கொடுக்குற 3 பெருமானது பாத்தீங்கன்னு சொன்னா 80, அடுத்தது 70 50. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா தம்பி, முதலாவது இவ்வளவு நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்குவோம். யூசர்ட்ட இருந்து வாங்குவோம். அவ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இது யூசர்ட்ட இருந்து வாங்குறது. அப்ப இதுக்கு முதலாவது நம்ம செய்யற வேலை என்ன சொன்னா, இந்த ஃபைலை நம்ம ஓபன் பண்றது. இப்ப நான் இங்க ரீட் மோட்ல ஓபன் பண்ணீங்க. ரீட் மோட்ல ஓபன் பண்ணா அதை வாசிக்க மட்டும்தான் இயலும். ஆகவே எனக்கு என்ன செய்யணும், பிட் சேர்க்கணும். ஆகவே ரைட் பண்ண போறேன். ஆகவே அதை என்ன செய்யணும், append formatல ஓபன் பண்ணுவேன். சரியா? append formatல ஓபன் பண்ணுவேன். அது ஓகே. இப்போ append formatல ஓபன் பண்ணிட்டு அடுத்த செயற்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, இதை ரைட் பண்ணணுமே. இதை ரைட் பண்றதுக்கு நான் முதலாவது இதை யூசர்ட்ட இருந்து இன்புட்டை வாங்கி இருக்கணும். பொதுவாக நான் போன கிளாஸ் சொன்னதுதான், யூசர் என்டர் பண்ற டேட்டா என்ன டேட்டா வரும் நம்மளுக்கு? யூசர்ட்ட இருந்து நம்ம ஒரு இன்புட்டை எடுத்தோம்னு சொன்னா, கணனி வந்துட்டு உள்வாங்கினீங்கன்னு சொன்னா, அது என்ன டேட்டாவை கணனிக்கு உள்வாங்கப்படும் பைத்தன்ல?
சொல்லுங்களேன். ஸ்ட்ரிங் தரவு வகையா வகையா உள்வாங்கப்பட போகுது. ஓகே, இப்ப நாம ஸ்ட்ரிங் தரவு வகையாகவே நாம பைத்தன், அதாவது உதாரணத்துக்கு நம்ம ரைட், அதாவது பைலோன்ல ரைட் பண்ண போறோம்னு சொன்னா நம்மளுக்கு தரவு வகை ஸ்ட்ரிங் தரவு வகை தான் இருக்கும். ஆகவே என்ன செய்யலாம், நம்ம இண்டெக்ஸ் நம்பருக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப நான் போடலாம் இண்டெக்ஸுக்கு ஒரு கால்குலேஷன் நம்ம ஒண்ணு செய்ய தேவையில்லைங்கிறதுக்கான இண்டெக்ஸ் டைரக்டாவே போடலாம். இண்டெக்ஸ் இன்புட் ப்ளீஸ் enter, okay, please enter your index. இப்ப நான் எனக்கு ஒரு தம்பி இப்ப இப்படி இண்டெக்ஸ் சொல்லி போட்டு இப்படி முடிச்சேன்னு சொன்னா நான் டைப் பண்ற இண்டெக்ஸ் எல்லாமே இந்த இண்டெக்ஸ்ங்கிற இண்டெக்ஸ் தொடர்ந்து பக்கத்துல வருவாரு. ஆகவே எனக்கு என்ன செய்யணும், அப்படி வரக்கூடாது, ஒரு நீட்டா வரணுங்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு டெப் ஸ்பேஸ் யூஸ் பண்றேன். ஓகே, அடுத்தது இப்ப என்ன செய்யணும், எனக்கு இண்டெக்ஸ் என்ன செய்யறேன் என்ன பண்ணியாச்சு, இண்டெக்ஸ் என்ன பண்றதுக்கு வந்துச்சு. அதே போல அடுத்தது அதுன்னு சொன்னா விலங்குல டி தம்பி ஸ்கிப் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். அதாவது இப்ப டி ஒரு டெப்ட் ஸ்பேஸ் சொல்லுவோம். டி அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னா நான் கமெண்ட்ல எழுதுறேன் பாருங்க. பெக்ஸ்லேஸை தொடர்ந்து டி போட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, டி போட்டோம்னு சொன்னா உங்களுக்கு டெப்ட் ஸ்பேஸ் அர்த்தம், டெப்ட் ஸ்பேஸ். அதே போல பெக்ஸ்லேஸை தொடர்ந்து எனக்கு ஒரு சிங்கிள் கொட்டேஷன் போட்டோம்னு சொன்னா எனக்கு சிங்கிள், உதாரணத்துக்கு தம்பி இப்ப பாருங்க இங்க நான் சிங்கிள் கொட்டேஷன் சொல்லுவேன். எனக்கு இப்ப இண்டெக்ஸ் உதாரணத்துக்கு இப்படி வருதுல, இண்டெக்ஸுக்கு பக்கத்துல ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இப்படி வேணும்னு சொன்னா இப்படி நான் டைப் பண்ணிடலாம். ஏன் இவர் ஸ்டார்ட் பண்ற சிங்கிள் கொட்டேஷன், சாரி டபுள் கொட்டேஷன், அதே போல இவர் எண்ட் பண்ற டபுள் கொட்டேஷன். ஆகவே என்ன நடக்குது, இது கண்டோம் டபுள் கொட்டேஷன், அடுத்த டபுள் கொட்டேஷன் காண்ற டைம்ல எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு முடியணும், என்ன ஸ்ட்ரிங் வந்துட்டு முடியணும். ஆகவே நான் எனக்கு இப்படி இந்த டபுள் கொட்டேஷன் எனக்கு வேணும்னு சொன்னா அவருக்கு முன்னுக்கு நான் யார் யூஸ் பண்ண சொன்னா பெக்ஸ்லேஸ் யூஸ் பண்ணுவேன். சரியா, பெக்ஸ்லேஸ் யூஸ் பண்ணி அதுக்கு எப்படி கொடுக்குற டைம்ல எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த பெக்ஸ்லேஸ் எனக்கு வராது, அதுக்கு பிறகு இருக்கிற இந்த டபுள் கொட்டேஷன் எனக்கு வரும். அதே போல இந்த டி யூஸ் பண்ணா பொதுவாக வந்துட்டு நம்ம இப்ப ஸ்பேஸ் வந்துட்டு நார்மலான ஸ்பேஸ் இப்படி காட்டலாம், என்ன நார்மலான ஸ்பேஸ் இப்படி காட்டலாம். பட் எனக்கு டெப் ஸ்பேஸ் வேணும்னு சொன்னா டெப் ஸ்பேஸ் தெரியும், ஸ்பேஸோட அளவு கூடது டெப் ஸ்பேஸ். டெப் ஸ்பேஸ் வாரன்னு சொன்னா நான் யார் யூஸ் பண்ணுவேன், பெக்ஸ்லேஸை தொடர்ந்து டி ஒன்று யூஸ் பண்ணுவேன். சரியா, இது போன கிளாஸ்ல நான் சொன்னது என்ன நேரத்துக்கு இருக்குன்னு சொல்லி. அதே போல நான் தொடர்ந்து சிங்கிள் கொட்டேஷனுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். சரி, நான் சொல்லி தந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஓகே, சாரி இன்டர்வல்ல இன்புட் இண்டெக்ஸுக்கு இண்டெக்ஸ் சொல்லி வேரியபிள் ஒன்று உருவாக்கி அதை இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அதே போல எனக்கு அடுத்தது வேணும், என்ன நேமுக்கு வேணும், நேம். நேம்ல இன்புட் என்ன நேம் என்டர் பண்ண, என்டர் யுவர் நேம். சரி, அதுக்கு பிறகு யாரு வேணும், எனக்கு இப்ப மார்க்ஸ் வேணும், என்ன இப்ப மார்க்ஸ் வேணும். இப்ப முதலாவது நான் ஆர்டர் கேட்கணும், மேக்ஸ் சயின்ஸ் அடுத்தது இங்கிலீஷ் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆகவே நான் என்ன செய்யலாம், இவரத்துல மேக்ஸ் இவரத்தையே போட்டோ எடுக்கலாம். மேக்ஸ் ஈக்குவல் இன்ட், அதாவது என்ன முழு எண்ணுக்கு மாத்தணும். ஏன் இதை கணித செயற்பாடுக்கு உட்படுத்த இவங்களை கூற்று செயற்பாடு எம்எல் இருக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும், இவரை இண்டிஜர் தர வகையான செய்யறேன், நான் மாத்துறேன். இந்த தொடர்ந்து இன்புட், அதுக்கப்புறம் என்ன செய்ய போது நம்ம enter your max. சரி, enter your mix marks. Okay, wait. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது பிறகு என்ன செய்ய, எனக்கு சயின்ஸ் மார்க்ஸ் வேணும். இதை நான் ஃபார் லூப்புகளையும் போட்டு, அதாவது மொத்தமா எல்லாத்தையும் என்ன செய்யலாம் தம்பி, ஒரு லூப்பாகவே ஓட விடலாம். இருந்தாலும் என்ன நடக்குது, நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் ஓண்டா போறேன். நெக்ஸ்ட் அடுத்தது சயின்ஸ். அதே போல சயின்ஸ் என்ன இன்புட் யுவர் சயின்ஸ் மார்க்ஸ்.
அதே போல அடுத்தது வராது யாரு, இங்கிலீஷ் வருவாரு. இங்கிலீஷ். ஓகே, இங்கிலீஷ். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த இங்கிலீஷ் மார்க்ஸ். இங்கிலீஷ் மார்க்ஸ் இவர் ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன், டேட்டா அவ்வளோத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நான் அடுத்தது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப இவ்வளத்தையும் கூட்டணும். 3 மார்க்ஸையும் கூட்டணும். ஆகவே 3 மார்க்ஸையும் கூட்டுறதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு வேரியபிள் நான் இடத்துல டிஃபைன் பண்ணி கூட்டுறேன். டோட்டல் ஈக்குவல் மேக்ஸ் பிளஸ் சயின்ஸ் பிளஸ் இங்கிலீஷ். 3 மார்க்ஸ் என்ன செய்யும்போது கூட்டுப்பட்டு டோட்டல்ங்கிற வேரியபிள் கூட்டுப்படப்படாது. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், எனக்கு ஓகே, இப்போ எனக்கு இண்டெக்ஸும் இருக்காரு, அடுத்தது நேமும் இருக்காரு, அடுத்தது எனக்கு டோட்டலும் வந்துட்டாரு. இப்போ நான் என்ன செய்யறேன், 3 பேரையும் நான் இங்க ரைட் பண்ண போறேன். இவங்க 3 பேரையும் நான் ரைட் பண்ண போறேன். இப்போ ரைட் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எஃப் டாட் ரைட் பண்ண போறேன். சரியா, இப்போ நான் என்ன செய்ய போது, இப்போ நேரத்தோடய அவங்க ஒரு லைன்ல செய்ய இருக்கும். ஆகவே எனக்கு இப்ப நான் இதை சொல்லுங்க, யாரு நான் சொல்லுங்க, ஏன் இப்படி பேக்ஸ்லேஷ் தொடர்ந்து என் போடுறேன்னு சொல்லி ரீசன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் லைன் சார். ஓ, நெக்ஸ்ட் லைன். ஓகே, எனக்கு என்ன தம்பி, இப்ப அவங்க எல்லாருமே இப்போ அங்க அந்த லைனை போய் பார்த்து சொன்னா இவங்க எல்லாம் இப்படி ஒரு லைன்ல இருப்பாங்க. இப்ப நான் இது புதுசா சேர்க்கிற டைம்ல செய்யும்போது இந்த லைன்ல ஒரே லைன்லயே வரும். சோ எனக்கு என்ன நடக்கும், நியூ லைன்ல வாரதுக்கான என்ன கரெக்டா நான் ஒரு நியூ லைன் ஒன்று யூஸ் பண்ணணும். அதாவது பேக்ஸ்லேஷ் தொடர்ந்து நியூ லைன். இப்ப நியூ லைன் டெப் ஸ்பேஸ் எல்லாம் சொல்லி இப்படித்தான் காட்டலாம் நான். புரியுதா? இப்ப இப்படி கணனி எப்படி இந்த பைத்தன்ல எப்படி இன்டர்பிரேட் வாசிக்கும்னு சொன்னா இது நியூ லைன் ஒன்று விடுவார் இவருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நியூ லைனை தொடர்ந்து சரி இது சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, இந்த கேர்லி பிராக்கெட் அதாவது சங்கிலி அடைப்பு போடுற காரணம் என்னன்னு சொன்னா, இதை நாம டைனமிக் இன்புட் சொல்லும். அதாவது இவருக்கு இந்த பெருமானம் வந்துட்டு மாறக்கூடிய பெருமானம். இப்ப நேம் வந்துட்டு இப்போ இண்டெக்ஸ் வந்துட்டு இந்த டைம்ல ஒரு நேம் இண்டெக்ஸ் அறிக்கி அடுத்த டைம்ல வேற ஏன்னா அதாவது மாறக்கூடிய பெருமானங்கள். அப்ப நான் இவரத்துலயே நேம் சொல்லி போடாம இப்படி போட்டேன்னு செய்யலாம், நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வடிவமைக்கலாம். ஆகவே இவரத்துல வரக்கூடிய ஆள் என்ன, இப்ப இவருக்கு இண்டெக்ஸ் சொல்லி வருவார். ஓகே, அவர் இண்டெக்ஸுக்குரிய இடத்தை விட்டுட்டு அந்த இடத்தை விடுறதுக்கான என்ன செய்யறேன், கேள்வி போடுறேன். அதே போல அதுக்கு ஒரு டெப்ட் ஸ்பேஸ், அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, உங்களுக்கு எப்படி ரைட் பண்ணன்னு சொன்னா, இப்ப இவர் டோட்டல் வந்துட்டு 200 சொல்லி உங்களுக்கு டைப் செய்யணும். அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அடுத்து டெப்ட் ஸ்பேஸ், அதாவது இந்த இடைவெளி சாதாரண ஒரு ஸ்பேஸ் இல்லை, இது டெப்ட் ஸ்பேஸ். அதே போல அவர் நேம் வரணும், அதே போல அடுத்து ஸ்பேஸ் வரணும். ஓகே, இப்ப டெப்ட் ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கு பிறகு வர யாரு, இந்த நேம் வரணும். அப்ப நேமுக்கு ஒரு கேர்லி பிராக்கெட் இடைவெளி ஒன்று கொடுப்போம் இடத்துல. ஓகே, நேம் வந்துட்டாரு. அதுக்கு பிறகு நேம தொடர்ந்து என்ன செய்யும், ஒரு டெப்ட் ஸ்பேஸ், அதுக்கு பிறகு கேர்லி பிராக்கெட். ஓகே, கேர்லி பிராக்கெட் யாரு, இந்த நம்பர் வருவாரு. சரியா, அதாவது டோட்டல் வருவாரு. இப்ப என்ன செய்யணும் சொன்னா, இந்த ஸ்ட்ரிங்கை முடிச்சுட்டு டாட். சரியா, சரி, டாட் அடுத்தது ஃபார்மேட் சொல்லி கொடுக்கணும். ஃபார்மேட் சொல்லி கொடுத்துட்டு பிரேக்கெட்டுக்கு இல்ல முதலாவது இந்த என்ன ஆர்டருக்கு நான் இந்த கேர்லி பிராக்கெட் கொடுத்திக்கணும், அதுக்கு அவ்வளவுக்குள்ளே நான் என்ன செய்யணும், பெருமானம் கொடுக்கணும். இப்ப முதலாவது இந்த இதுக்குரிய பெருமானம் யார் வருவாரு, இண்டெக்ஸ் வருவார், இண்டெக்ஸ். அதே போல இண்டெக்ஸை தொடர்ந்து பாதுன்னு சொன்னா இண்டெக்ஸுக்கு பிறகு இருக்கிற ஆள் யாரு, நேம் வரணும். நேம் பாதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல போட்டீங்க, இடத்துல ஸ்மால்னு மாத்திக்கொள்வோம். உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க கேபிட்டல்ல என்ன போட்டுட்டு இங்க ஸ்மால்ல கால் பண்ணேன்னு சொன்னா எனக்கு எரர் வரும். அந்த வேரியபிள் உருவாக்கல. அப்ப இங்க பைத்தன் வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ்னு தெரியும். ஆகவே நடக்குது, நம்ம ஸ்மால்ல போட்டது தான் இங்க ஸ்மால்ல கால் பண்ணலாம். அது தொடர்ந்து என்ன செய்ய போது, இப்ப டோட்டல். ஓகே, இப்ப என்ன செய்யணும் சொன்னா இதுவரை ஓப்பன் பிராக்கெட் பண்ணேன், க்ளோஸ் இங்க ஓப்பன் பண்ணு க்ளோஸ் பண்ணேன். அதே போல இங்க ஓப்பன் பண்ணிக்க என்ன செய்ய இடத்துல க்ளோஸ் பிராக்கெட். அதுக்கப்புறம் என்ன நடக்கு, நாம இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். எஃப் டாட் க்ளோஸ். ஓகே, சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப முதலாவது நம்மளோட இதை பார்க்கலாம். நீங்க சரி, நம்மளுக்கு எப்படி இருக்காரு, ஆரம்பத்துல எப்படி இருக்காரு, இண்டெக்ஸ் நேம் டோட்டல் சொல்லி 13,489 வசி 300 இருக்காரு.
இப்ப இவருக்கு கீழே பரப்புறாரு 14,862 ரம்சான் 200 சொல்லி வரணும். இப்ப நான் இந்த ப்ரோக்ராம ரன் பண்ணி இந்த பெருமானத்தை என்டர் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, இதெல்லாம் என்ன செய்யணும், இப்ப ரன் பண்ணுவோம். என்ன செய்ய போகுது உங்களுக்கு, என்டர் யுவர் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் என்ன சொன்ன, இண்டெக்ஸ் என்ன என்டர் பண்ணுவோம், 14,8,6,4,8,6. அதுக்கு பிறகு நேம் என்டர் பண்ண சொல்றாரு. நேம் நேம் ரம்ஜான். அதே போல அடுத்தது மெக்ஸ் மார்க்ஸ் என்டர் பண்ண சொல்றாரு. மெக்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு 80. அதே போல சயின்ஸ் மார்க்ஸ் என்டர் பண்ண சொல்றாரு 70. அதே போல இங்கிலீஷ் மார்க்ஸ் என்டர் பண்ண சொல்றாரு, அது 50. இப்ப பாப்ப என்ன நடக்குது நம்மளுக்கு, இப்ப இது முடிஞ்சிட்டு. இப்ப முடிஞ்சிட்டு சொன்ன, அதாவது முடிஞ்சுது இப்ப அடுத்ததுக்கு வந்திருக்காரு. இப்ப அடுத்த ப்ரோக்ராம் என்ன ஆகுது, இப்ப முடிஞ்சுன்னு சொன்ன என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த ஃபைல் செயற்பாடு ஓகே, இந்த செயற்பாடு முடிச்சு. அப்ப நான் இங்க கொடுத்த அவ்வளவு செயற்பாடு முடிச்சு. அவ எனக்கு என்ன செய்ய போது, அங்க இந்த ஃபைல் உண்மையான ஒரிஜின் ஃபைல்ல மாற்றம் நடந்திருக்கேன். மாற்றம் நடந்திருக்கேன் பாப்ப, மாற்றம் நடந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க என்ன நடந்தது. அப்படியே பிக்சர் பட்டிருக்கேனே, இது வந்துட்டு பின்னுக்கு சேர்வற்றி 14 விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டெக்ஸ்ட் ஃபைல் விளங்குதா? ஓகே, டெக்ஸ்ட் ஃபைல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது, நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைல்ல இப்ப நம்ம என்ன செய்யணும், பிக்சர் எழுதிருக்கேன். டெக்ஸ்ட் ஃபைல பிக்சர் எழுதிருக்கேன். இப்ப சம்டைம் நாம இப்ப யாருன்னு சொன்ன போல நான் வந்துட்டு ரைட் போட்டிருந்தா, டபிள்யூ போட்டிருந்தா என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இவரை க்ளோஸ் பண்ணிட்டு டபிள்யூ போட்டு பார்ப்போம். நான் என்ன நம்பர் லாஸ்ட்ல ஆரம்பிச்சு சரியா. இப்ப வேற எந்த டவுட் இருந்தா அனுப்புங்க. நம்பர்கள்லாம் லாஸ்ட்ல தான். ஓகே, இப்ப நான் யாரை யூஸ் பண்ண, இப்ப ரைட் யூஸ் பண்ணப்போ ரைட் பண்ணன்னு சொன்னா என்ன, ரைட் யூஸ் பண்ணன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, அந்த ஃபைல் இருந்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, அந்த ஃபைல்ற உள்ளடக்கம் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு என்ன செய்வார், டிலீட் பண்ணி போட்டுதான் எனக்கு இங்க ரைட் பண்ணுவார். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ மார்க்ஸ் கேட்காங்க. மார்க்ஸ் என்ன செய்யணும், நான் புதுசா கொடுக்கணும் ரம்சான். ஓகே, வேற எது கொடுப்போமே, நிராஸ். அதே போல சாரி சொன்ன இண்டெக்ஸுக்கு நான் இது கொடுத்துருக்கேன். ஓகே, இண்டெக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் சொல்றாரு. என்ன இண்டெக்ஸ் வந்துட்டு 18 சரி. அதே போல நேம் வந்துட்டு நிராஸ். அதே போல ஒரு மெக்ஸ் மார்க்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 30. அதே போல சயின்ஸ் மார்க்ஸ் வந்துட்டு 89. அதே போல இங்கிலீஷ் மார்க்ஸ் வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு 76. சரி, இப்ப நான் என்ன செய்யறேன், என்டர் பண்ணிட்டேன். இப்ப மார்க்ஸ்ல என்டர் பண்ணான்னு சொன்னா இப்ப என்ன நடந்திருக்கேன்னு நம்மளுக்கு, அதுல என்னென்ன தரவு உள்ளுக்கு இருந்தாரோ ஏற்கனவே இருந்த தரவுகள் எவ்வளவும் டெலிட் பண்ணப்பட்டு அழிக்கப்பட்டு புதிதாக எழுதப்பட்டு இருக்கணும். ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, விளங்குதா? அடுத்து பாருங்க என்ன நடந்திருக்கு ஸ்டூடெண்ட், சொல்லுங்க ஒரு ஆள். இல்ல என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. புதுசா வந்துட்டு என்ன செய்யாரு, ரைட் பண்ணிக்கிறேன்னு. ஓகே ஓகே, வெரி குட். சரி, இப்ப இவர் வேலை என்ன, இப்ப ரைட்டுக்கும் அப்பெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் விளங்குது தானே இடத்துல. ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்ப டெக்ஸ்ட் ஃபைல்ல ஒரு டேட்டாகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்பன்னு சொன்னா முதலாவது ஃபர்ஸ்ட் லைன், இந்த லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா கான்
இன்ஜினியர் ஏராவூர். அதே போல இன்னொன்று உருவாக்கிறேன். தம்பி விளங்குதா? விளங்குல? ஓகே ஓகே, இப்போ விளங்குதா? ஓகே, கமால் டாக்டர். அதே போல டாக்டர் ஒரு இடம் பாத்தீங்கன்னு சொன்னா வவுனியா. நாசர் டீச்சர் இடம் வந்துட்டு வெட்டிக்கலோ. கயா லெக்சரர் கொழம்பு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல கான் இருக்காரு, அடுத்தது ரெண்டாவது லைன்ல கமான் இருக்காரு, அடுத்தது நாசர், சரியா நாசர், அடுத்தது கயாண்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம் ஃபைலுக்கு வரேன். ஓகே, ப்ரோக்ராம் ஃபைல பாருங்க. அவ்வளோத்தையும் நான் என்ன செய்யறேன்னு இப்போ இது பண்ணிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த ஃபைல் என்ன செய்யணும்னு சொன்னா, நான் ட்ரீட் ஃபார்ம் இல்ல வாசிச்சு எடுக்க போறேன். என்ன வாசிச்சு எடுக்கிறதுக்காண்டி எவ்வளவு இருக்கிற டேட்டாக்களை வாசிச்சு இதுல டாக்டர் வந்துட்டு எத்தனாவது லைன்ல இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு தம்பி, நம்ம பொதுவா இப்போ ஒரு வெப் பேஜ் ஒன்று தாரான்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு வெப் பேஜ் ஒன்று கிடைக்குன்னு சொன்னா, அந்த பேஜ்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20வது லைன்ல இருக்காருன்னு சொன்னா, அவரை கண்டுபிடிக்கணும் எத்தனாவது லைன்ல இருக்காரு சொல்லி கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு சொல்லுங்க, இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் தாராங்க, ஒரு சார்ட்ல தாராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெப் பேஜ் ஒன்ல உங்களோட ரிசல்ட் தாராங்க. இப்ப ரிசல்ட்ல அவங்க என்டர் பண்ணாங்க 1 2 3 சொல்லி தான் போட்டு தான் உங்களோட ரிசல்ட்டை தாராங்க. இப்போ நீங்க சொல்லணும் எத்தனாவது இதுல இருக்கீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது கிட்டத்தட்ட 1000கணக்கான ரிசல்ட் இருக்கான்னு சொன்னா, இப்போ உங்களோட பேரை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கலாம். உங்களோட பேரை வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் எத்தனாவது லைன் சொல்லி. ஆகவே நான் நீங்க என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு இப்ப இன்னைக்கு ஒரு டாக்டர் வேணும்னு சொன்னா அவர் எத்தனாவது லைன்ல இருக்காரு, ஆகவே நான் அவர் எங்க தேயால் அவரை கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஆகவே அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க ஃபைன் பண்றதுக்காக வேண்டி அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா அவர் வாசிச்சு எடுக்கணும். வாசிச்சு எடுத்ததுக்கு பிறகுதான் நான் என்ன செய்ய போது, எனக்கு யாரு தேவை, டாக்டர் தேவைன்னா டாக்டர் சொல்லி என்டர் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் பாருங்க, இப்போ அந்த ஃபைல நான் என்ன செய்யணும், வாசிச்சு எடுக்கிறேன். ரீட் ஃபார்மட்டா ஓபன் பண்றேன். ரீட் மோட்டா ஓபன் பண்ணா தான் என்ன செய்யலாம், வாசிக்கலாம். ஓகே, ரீட் மோட்டா ஓபன் பண்ணிட்டு சரி, ரீட் மோட்டா ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பாருங்க, இப்போ பாருங்க அதை ஓபன் பண்ணிட்டு இன்புட் பண்ணணும். என்ன யூசர்ட்ட இருந்து ஒரு நேம் கேட்கணும். அந்த நேம்னு சொல்லி பேரை வச்சு அவரோட பொசிஷன் என்ன ஜாப் வச்சு கண்டுபிடிக்கணும். ஜாப் ஈக்குவல் இன்புட் enter the employment. ஓகே, employment இப்படி உருவாக்கிட்டு இப்போ அடுத்து என்ன செய்யணும் சொன்னா, for line in f dot read lines. இப்ப சொல்லுங்க தம்பி, ரீட் லைன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா அவ்வளவு தரவு வகையும் வாசிச்சு என்ன செய்வாங்க, அவங்கள ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரீட் லைன்ஸால ஒர்க் பண்றது பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்கும், அவ்வளவு தரவையும் வாசிச்சு அவ்வளவு தரவு வகையில என்ன செய்வாரு, ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிற இதை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லிஸ்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும் போது ஒவ்வொரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் முதலாவது ஃபர்ஸ்ட் லைன் இருப்பாரு,
அதுக்கு பிறகு அவர் தொடங்க என்ன செய்ய போகுது செகண்ட் லைன் இருப்பாரு எல்லாமே என்ன செய்ய போகுது ஸ்ட்ரிங்கா தான் உள்ளுக்கு இருக்கும் அதை செப்பரேட் பண்ணப்பட்ட மேதால அந்த நியூ லைனால செப்பரேட் பண்ணப்பட்டிருப்பாரு செகண்ட் லைன் இருப்பாரு சரி இப்படி என்ன செய்ய போது எனக்கு உருவாக்கப்படும் சரி ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்காரோ அவரு முதலாவது ஒரு ஸ்ட்ரிங்காகவும் அடுத்தது இரண்டாவது ஸ்ட்ரிங்காகவும் உருவாக்கப்படும் எல்லாமே ஒரு லிஸ்டுக்குள்ள வந்துடுவார் இப்ப நான் என்ன செய்யறேன் லைனை யூஸ் பண்ணேன்னு சொன்னா லைனுக்கு முதலாவது கொடுக்கப்படுற பெருமானம் என்ன இந்த ஃபர்ஸ்ட் லைன் கூட வருவாரு அதே போல ரெண்டாவது கூட வர இந்த செகண்ட் லைன் கூட வருவாரு ஓகே வச்சுட்டு இஃப் job in if job in சரி இப்ப நாம எதுக்குள்ள இருக்கு அப்புறம் சொல்லி பார்க்கலாம் இப்ப அந்த லைன்ல இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் if job in லைன்ல இருந்தாருன்னு சொன்னா எனக்கு என்ன சொல்லி காட்சிப்படுதுன்னு சொன்னா print the result is found in line அதுக்கு பிறகு அந்த லைன் நம்பர் வேணும் இப்போ நான் நினைக்கிறேன்னு சொன்னா இப்ப அந்த லைன் நம்பர் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும்னு சொன்னா நேரத்தோட இதுக்கு மேலுக்கு போய் ஒரு கவுண்ட் ஒன்று உருவாக்கி எடுக்கணும் கவுண்ட் ஈக்குவல் 0 கவுண்ட் ஈக்குவல் 0 சொல்லி உருவாக்கி எடுக்கணும் இப்போ இந்த லைன் ஒவ்வொரு செயற்பாடு நடக்கிற டைம்ல நான் கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் 1 சொல்லி போடுறேன் இப்படி போட்டா என்னன்னு அர்த்தம் கவுண்டர் பெருமானத்தை உண்டால அதிகரிப்பாரு நான் இந்த செயற்பாடு நடக்கிற டைம்ல இதுக்கு தொடர்ந்து இப்ப என்ன நடக்குது நம்மளுக்கு அந்த இது கூட யாரும் காட்சிப்படுத்தப்படணும் லைன் காட்சிப்படுத்தப்படும் அதாவது நம்பர் காட்சிப்படுத்தப்படணும் எத்தனை லைன்ங்கிற கவுண்ட் சரியா ஓகே இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது இந்த செயற்பாடு எல்லாம் முடிஞ்சது பிறகு க்ளோஸ் இல்லைங்களா தம்பி சொல்லுங்க கவுண்ட் எயின் மெலின்னு சொன்னா இப்ப எனக்கு எத்தனாவது லைன் சொல்லி காட்சி வந்த லைன் நம்பர் காட்சிப்படுது தம்பி விளங்குதா விளங்கல ஓகே இப்போ வந்துட்டு இது எப்படின்னு சொன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுவான்னு சொன்னா நான் போன கிளாஸ்ல சொன்னதுதான் கவுண்ட் ஈக்குவல் இது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவோம் கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் 1 நான் இப்படி எழுதலாம் விளங்குதா அதே போல இப்ப எனக்கு இப்படி வேணும்னு சொன்னா கவுண்ட் மைனஸ் கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் -1 சொல்லி வேணும்னு சொன்னா நான் எப்படி எழுதலாம்னு சொன்னா இது எப்படி எழுதலாம்னு சொன்னா கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் மைனஸ் ஈக்குவல் 1 சொல்லி கொடுக்கலாம் அதாவது கவுண்டர் பெருமானத்தில இருந்து ஒன்றை குறைக்க சொல்றேன் இங்க என்ன சொல்லலாம் கவுண்டர் பெருமானத்தை ஒன்றை அதிகரிக்க சொல்றேன் கவுண்டர் பெருமானம் என்ன இருக்கோ அந்த பெருமானத்துல இருந்து இங்க என்ன செய்யும் போது ஒன்று அதிகரிக்கிற செயல்பாடு செய்யும் அந்த வேலையை தான் சினிமத்துல இப்படி சொல்ற எழுதலாம் சரியா மீ பிள்ளைங்க டவுட் கேட்டவரு ஓகே சரி இப்போ ஓகே நம்மளோட ப்ரோக்ராம் இப்ப நம்ம என்ன செய்யணும் ரன் பண்ண போறோம் என்ன செய்யணும் இப்போ அந்த ஜொப்ப தேடப்புறம் என்ன டாக்டர்னு சொல்லி தேடப்புறம் ஓகே இதை சேவ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் ரன் பண்ணலாம் ஓகே ரன் பண்ணக்குள்ள என்ன செய்யுது நம்மளுக்கு எந்த எம்ப்ளாய்மெண்ட் அவர் என்ன ஆளை சேரணும்னு சொல்லி நம்மளுக்கு டாக்டரை தேடணும் டாக்டர் சரியா டாக்டர் சொல்லி இந்த பேஸ் கொடுத்தோம்னு சொன்னா பிரச்சனை ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே அதுல நம்ம டாக்டர்னு சொல்லி என்ன செய்ய நம்மளுக்கு இந்த இதை பாத்தீங்கன்னு சொன்னா 65 டாக்டருங்கிறது நம்ம ஒரு கேபிட்டல் அதாரிக்கணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேபிட்டல் ஐ ஆகவே நம்ம கேபிட்டல் ஏ கொடுப்போம் ஓகே இதை நம்ம ரன் பண்ணுவோம் சேவ்
F5 run. Okay. The employee. Okay, wait. சரி எம்ப்ளாய்மெண்ட் கேட்டீங்க. இப்ப எம்ப்ளாய்மெண்ட் நான் என்ன செய்யணும் டாக்டர் வந்து டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா தம்பி என்ன செய்யுது இப்ப the result found is ஓகே ரிசல்ட் இஸ் ஃபவுண்ட் இன் சொல்லி இது பாருங்க ஃபவுண்ட் இன் லைன் 2. அப்ப என்ன செய்ய போது ரெண்டாவது லைன்ல நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது ரெண்டாவது லைன்ல தான் யார் இருக்காரு டாக்டர் இருக்காரு. ஆகவே நாம என்ன செய்யலாம் இப்ப போய் இந்த ரெண்டாவது லைன்ல போய் பாவோம். ரெண்டாவது லைன்ல டாக்டர் இருந்தான்னு சொன்னா நம்மளோட ப்ரோக்ராம் சரி. ஓகே ரெண்டாவது லைன் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு டாக்டர் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இப்ப யாரு வேணும்னு சொன்னா எனக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏராவுட்ல அதானது கயா எத்தனை சாரி நாசர் இருந்தது எத்தனை லைன்ல இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். நாசர் வந்துட்டு எத்தனை லைன்ல இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஆகவே ஃபர்ஸ்ட் நான் செய்யணும் இப்ப அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். ரன் பண்ணிட்டு இப்ப நேம் த எம்ப்ளாய்மெண்ட் இருக்காங்கன்னு எம்ப்ளாய்மெண்ட் ஓகே என்னன்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவோம். enter the keyword. enter the keyword. ஓகே இப்படி போடணும். என்ன செய்வது வேற ரன் பண்ணுவோம். சரியா இப்ப பாருங்க. ஓகே இந்த கீவேர்ட் என்ன நம்மளுக்கு நாசர் நாசர். இப்ப நாசர் இப்படி கொடுக்குற டைம்ல நீங்க எத்தனை லைன்ல நாசர் இருக்கான்னு சொல்லி காட்டணும். ஓகே the result is found in என்ன மூணாவது லைன்ல ஃபவுண்ட் பண்ணபடி நம்மளுக்கு போய் பாப்போம். நம்மளுக்கு மூணாவது லைன்ல நாசர் இருந்தான்னு சொன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் சரி. ஓகே அதுன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் சரி என்ன மூணாவது லைன்ல நாசர் இருக்காரு. ஓகே சரி அம்பி இதுல வேற எதுவும் டவுட் இருக்கா தம்பி சொல்லுங்க. நாலாவது லைன்ல பாருங்க. நாலாவது லைன்ல ப்ரோக்ராம் நாலாவது லைன் 1 2 3 4 fourth லைன் for loop இல்லையா for loop வழங்கல அம்பி எது எந்த லைன் தம்பி சொல்லுங்க. இந்த fourth லைன் ஓகே இதே வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க இப்போ இந்த நம்ம பொதுவா வந்துட்டு ரீட் லைன்ஸ் யூஸ் பண்ண தெரியும் தானே. இந்த f.read லைன்ஸ் யூஸ் பண்றவங்க தெரியும் தானே ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு நான் ரீட் லைன்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுவாரு. அப்போ இருக்கிற அவ்வளவு தரவுகளையும் வாசிச்சு என்ன செய்வார் வாசிச்சு ஒரு லிஸ்ட் தரவு வகையாக நம்மளுக்கு தருவாரு. அப்ப அதுக்குள்ள அந்த லிஸ்டுக்குள்ள அந்த ஃபைலே வந்துட்டு நம்மளுக்கு லிஸ்டா மாறி கிடைச்சிடுவாரு. ஃபைல்ல அவ்வளவு கண்டென்ட்டும் நம்மளுக்கு லிஸ்டா மாறிடுவாரு. பட் இப்ப அந்த லிஸ்ட்டை போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த லிஸ்டுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது ஃபர்ஸ்ட் லைன் அடிப்பாரு ஸ்ட்ரிங்காக ஒரு ஸ்ட்ரிங் தரவு. அதே போல செகண்ட் இருக்கிற செகண்ட் லைன், அதே போல தேர்ட் லைன் இப்படி இருக்குமே. தேர்ட் லைனும் ஒரு ஸ்ட்ரிங்காக இருப்பாரு. இப்போ நான் லைன் இன் கொடுக்கறதுனால என்ன நடக்குன்னு சொன்னா இந்த லைனுக்கு பெருமானம் என்ன செய்யணும். அதாவது ஃபோர்ல தெரியும் என்ன ஃபோர் நம்ம கட்டமையம் எழுதக்குள்ள இங்க ஒரு வேரியபிள் கொடுப்போம். அதுக்கு பிறகு இடத்துல ஒரு இட்டரபிள் ஆப்ஜெக்ட் அதாவது இட்டரபிள் தரவை கொண்டு எடுப்போம். அதாவது மீள் சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய தரவு. அப்ப அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொரு டைமும் பெருமானம் போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு லைன் வந்து வேரியபிளா இல்லைங்களே. இவரத்தில் நான் லைன் போட்டுக்கிறது ஒரு வேரியபிள். சரியா இவரை கன்சிடர் பண்ண வேணாம். நீங்க இவரை நான் தூக்கிட்டு இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா இவரத்துல எப்படி போடலாம்னு சொன்னா இப்ப நான் எனக்கு ஒரு ஃபோர் லைன் இன் கேட்கலாம் சொல்லணுமா லைன் இன் ஹலோ இதுல கொடுத்தோம்னு சொன்னா இப்போ ஒரு ஆள் தூக்கி சொல்லுங்க. ஆகும் இப்ப முதலாவது லைனுக்கு போற வெளி என்ன அறியும் இல்ல
வேறால் H. H. ஓகே, முதல்ல என்னன்னு சொன்னா இதுல இண்டெக்ஸ் அண்ட் ஸ்லைசிங் இருக்கு தம்பி. இண்டெக்ஸ் அண்ட் ஸ்லைசிங் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹெலோங்கிற வேர்டை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஹெலோங்கிற வேர்டை பாருங்க. ஹெலோங்கிற வேர்ட்ல சரியா, ஹெலோங்கிற வேர்ட்ல ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் எதானே, இது ஒரு ஸ்ட்ரிங்ல இந்த இடத்துல இந்த H வந்துட்டு 0வது இண்டெக்ஸ். H சொல்லுவோம் 0வது இண்டெக்ஸ்ல இருக்காரு ஸ்ட்ரிங்ல. இண்டெக்ஸ் அண்ட் ஸ்லைசிங் சொல்லுவோம். அதுல இவருக்கு கொடுக்கப்படுவாரு 0 0. அதே போல EQ1 L-க்கு 1 சாரி L-க்கு 2 அடுத்தது 3 இவருக்கு 4 சொல்லி கொடுக்கப்படுவாரு. சரியா, அப்ப மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்வோம் 0 1 2 3 4 சொல்லி கொடுக்கப்படுறீங்க. இப்போ நான் என்ன செய்யணும் லூப் பண்ற டைம்ல லூப் பண்ற டைம்ல லைன் இன் ஹெலோன்னு கொடுக்குற டைம்ல என்னன்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு இவரத்துல காட்சிப்படுத்தலாம் உங்களுக்கு. ஓகே, அப்படி இருக்கீங்களா? ஓகே, லைன் இன் ஹெலோ நடக்கிற டைம்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னைக்கு பிரிண்ட் லைன் பிரிண்ட் லைன் வந்துட்டு காட்சிப்படுத்தணும். சரியா, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து எனக்கு எண்ட் அதாவது அதை முடிகிற டைம்ல எனக்கு முடிகிற டைம்ல ஒரு எட்டுங்கிற இவர் செய்யணும். டிஃபால்ட்டா வந்துட்டு தம்பி எண்டா வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் வந்துட்டு கொடுக்கட்டிருக்கேன் டிஃபால்ட்டா. இப்ப நான் இப்படி கொடுக்குற டைம்ல நடக்குன்னு சொல்லி பார்ப்பேன் ப்ரோக்ராம். சரியா, இப்ப என்ன நடக்குது நம்மளுக்கு பாருங்க விளங்குதா? அது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறாரு இப்ப விளங்குதா? அவுட்புட்லங்க இப்ப ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடக்குது எச்சுங்கிற ஆள் வாசிக்கப்பட்டிருப்பாரு. எச்சுங்கிற ஆள் வாசிக்கப்பட்டு அவர் எச்சுங்கிற காட்சிப்படுத்தப்பட்டு அடுத்த செயற்பாடு நம்ம என்ன செய்யறோம் அந்த எண்ட் பண்றோம். அதாவது முடிவிடம் அந்த பிரிண்ட் பண்ற முடிவுல என்ன செய்யணும் நம்மளுக்கு காட்சிப்படுத்துறோம். தம்பி விளங்குதா? அதுக்கு பிறகு நடக்க போற என்ன செய்ய போது வாசிக்கப்பட்டு லைனுக்கு கொடுப்பட்டிருப்பாரு. வாசிக்கப்பட்டு லைனுக்கு கொடுப்பட்டிருப்பாரு. அதுக்கு பிறகு அந்த பிரிண்ட் பண்ற டைம்ல நம்மளுக்கு இந்த எட்டும் சேர்த்து பிரிண்ட் பண்ணப்படுது. அதே போல எல் வாசிக்கப்பட்டு லைனுக்கு கொடுப்படுறாரு. அவர் காட்சிப்படுத்தப்படுறாரு. அவர் தொடர்ந்து ஒரு சரி, இப்படி இந்த செயற்பாடு நடக்குது. அப்ப இந்த இது விளங்கிட்ட தம்பி இல்லைங்க? இப்ப லைன் போட்டு நம்ம இன் போட்டியும் சொல்லி இல்லைங்களா? இப்ப இதுல பாருங்க இப்போ நான் இவரை எடுத்துடுறேன். தேவையில்லை இவர் நம்மளோட ப்ரோக்ராம் தரி. சரி, ஓகே, இதுல பாருங்க இதுல இந்த ஹெலோன்ற நிறநாடு என்ன எனக்கு எப்படி வேணும் எஃப் டாட் ரீட் லைன்ஸ் என்ன விளங்கு தம்பி? இப்ப விளங்குதா? இப்ப ரீட் லைன்ஸால வாசிக்கப்படுற இப்படி ஒரு இதா வைப்பாரு. இப்ப இவரத்துல இருக்கிற ஆள் என்ன இவரை பார்த்தோம்னு சொன்னா இந்த இதுல இவரத்துல இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிற இடத்துல 0வது இண்டெக்ஸ். அதே போல இந்த செகண்ட் லைனுங்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1வது இண்டெக்ஸ். அதே போல இந்த தேர்ட் லைனுங்கிறது ரெண்டாவது இண்டெக்ஸ். சரி, சரியா? அப்ப முதலாவது நம்ம என்ன செய்வோம் 0 இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கு போவாரு. அப்ப லைனுக்கு போற வருமானம் 0வது இண்டெக்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் லைன் போவாரு. அதே போல அடுத்த சந்தர்ப்பத்துல போகக்குள்ள 1வது இண்டெக்ஸ் அதாவது 1வது இண்டெக்ஸ்ல இருக்கிற செகண்ட் லைன் போவாரு. அடுத்தது 2வது இண்டெக்ஸ்ல இருக்கிற தேர்ட் லைன் போவாரு. ஓகே, சரி, இதுல தம்பி ஓகே. இதுல வேற டவுட் இந்த கேளுங்க. வேற கேட்கலாம். டவுட் இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்ல. கேள்வி கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் நேம் கொடுத்திருந்தா சார் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் லொகேஷன் கொடுக்கவே இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு தம்பி இப்போ ஓகே மைக்க மீட் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா இப்ப நீங்க கொடுக்குற அதாவது இப்ப இந்த txt ஃபைலும் இல்லைங்களா அந்த நான் இப்போ மார்க் பண்ணு இந்த test.txtங்கிற ஃபைலும் அதே போல இந்த test.py தம்பி
மைக்கை மியூட் பண்ணுங்க. தம்பி மைக்கை மியூட் பண்ணுங்க. யாரு லக்ஷான் மைக்கை மியூட் பண்ணுங்க. ஓகே பாருங்க, இப்ப test.pyங்கிறது இந்த test.pyங்கிற இந்த பைத்தன் ஃபைலும், அதே போல test.txt ஃபைலுங்கிற இந்த நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைலும் ஒரே ஃபைல்ல இருந்து, அதாவது ஒரே ஃபோல்டர்ல இருந்தாருன்னு சொன்னா, இப்ப இவங்களை பார்க்கலாம். இப்ப இப்படி ஒரு ஃபோல்டர் ஒன்றுல இந்த ஃபோல்டர்லயே இந்த test.pyயும் அதே போல இந்த test.txt ஃபைல் ரெண்டும் வந்துட்டு ஒரே ஃபோல்டர்ல இருந்தாருன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன இடத்துல பேத் கொடுக்க தேவையில்லை, இல்லைங்கதா? இப்ப பேத் ஏன் கொடுக்கணும்னு சொன்னா, சம்டைம் இப்போ நீங்க இந்த பைத்தன் ஃபைல வேற இடத்துல இருந்து ரன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இல்லாம நம்மளுக்கு என்ன செய்ய வேற இடத்துல வந்து ரன் பண்றீங்க. அப்படி ரன் பண்ற டைம்ல என்ன செய்ய நம்மளுக்கு எரர் வரும். ஏன் இந்த பைத்தன் ஃபைல் வந்துட்டு எங்க இருக்காரோ அந்த லொகேஷன்ல நம்மளுக்கு அந்த டிஎக்ஸ்டி ஃபைல் இல்லை, இல்லைங்க? வேற இடத்துல நம்ம இருந்து ரன் பண்றோம். ஆகவே நாம அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து ரன் பண்றோம்னு சொன்னா இவளுக்கு என்ன செய்யல, நாம இது கொடுக்க தேவையில்ல, பாத் கொடுக்க தேவையில்ல. பட் என்ன நடக்கும் போது வேற ஒரு இடத்துல போய் இருந்து ரன் பண்ணக்குள்ள ஒரு கட்டாயம் என்ன செய்யணும், நாம பாத் கொடுக்கணும், எங்க இருக்கான்னு சொல்லி ஐடென்டி பண்ணி கொடுக்கணும். சரியா தம்பி? ஓகே, வேற டவுட் சொல்லுங்க. f.readlines-ல கடைசியா 2 கோலன் கொடுத்திருக்கீங்க சார். ஓகே, f.readline 2 கோலன் எது விளங்கல தம்பி? சொல்லுங்க. 4 லைன் in f.readlines-ல 2 கோலன் கொடுத்திருக்கீங்க சார். சாரி அடுத்த வேற ஆன்லைன். ஓகே வெரி குட். வேற டவுட்? இதுல நிறைய டவுட் கேட்கலாமே, டவுட்டே இல்லையா? கேள்வி செய்யும் சார். சைலண்ட் கேள்வி. சரி அம்பி, இப்ப நான் ஒரு கேள்வி உண்டு பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று பார்ப்போம். அப்படிங்க ஓகே தம்பி, இப்ப பாருங்க ஒரு கேள்வி உண்டு. சரி, ஸ்கிரீன்ல தம்பி இந்த ஸ்லைட்ஸ் விளங்குதா? ஓகே பாருங்க. சரியா விளங்குதா? வெயிட் பண்ணுங்களா, கேள்வி ஒன்று எடுத்துக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு தரவு ஒன்று உள்ளீடு செய்யறேன். நானு அந்த உள்ளீடு படுற தரவுல சரியா இப்ப சொல்றாங்க என்னன்னு சொன்னா, சரி இன்ஜினியரிங் சாரி டெக்னாலஜி வகுப்பில் உள்ள மாணவர்களின் சரியா டெக்னாலஜி வகுப்பில் உள்ள மாணவர்கள் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா நம்மள்ட்ட இருக்கு. பட் இவர் ஒரு டெக்னாலஜிங்கிற ஒரு ஃபைல், அதே போல 2 ஃபைல் வந்து எங்களுக்கு தேவைப்படுதில்ல. ரெண்டு ஃபைல் இருக்கணும். இப்ப என்ன செய்யணும் சொன்னா, ஒரு ஃபைல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஃபைல்ல இருக்காரு உங்களுக்கு, ஒரு ஃபைல்ல எப்படின்னு சொன்னா, இந்த ஃபைல்ல நேம் வந்துட்டு tech.txt சரியா? இந்த ஃபைல் இதான் என்னோட இன்புட் ஃபைல். இந்த ஃபைல் எப்படி இருக்கான்னு சொன்னா,
உதாரணம் சொல்லுவோமே, ரிசான் ரிசான் அதுக்கு கீழே ரிசான் அதுக்கு கீழே இருக்கிறாள். அவர 3 மார்க்ஸ் இருக்கு. 3 மார்க்ஸ் 24, 44, 12 இப்படி இருக்காரு. அதே போல அதுக்கு கீழே இருக்கிறாள் யாருன்னு சொன்னா ரவி. அவர மார்க்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 24, அதுக்கு கீழே 76, அதுக்கு கீழே 65. சரியா? இப்படி மார்க்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபைலோட நேம் வந்துட்டு என்ன? tech.txtங்கிற ஃபைலோட நேம்ல இப்படி இருக்காரு. ஓகே, சரியா? இது வந்துட்டு என்னோட இன்புட் ஃபைல். இப்ப எனக்கு அவுட்புட் ஃபைல்ல எனக்கு எப்படி எழுதணும்னு சொன்னா, ஒரு ஃபைல் ஒன்றுல எனக்கு எப்படி எழுதணும்னு சொன்னா, எனக்கு எழுதணும் இப்படி நேம் அதுக்கு பிறகு டோட்டல் ஸ்பேஸ் டோட்டல் அடுத்த டெப் ஸ்பேஸ் எவரேஜ். சரி, இப்படி எழுதணும். அப்ப எனக்கு நேம்ல என்ன செய்ய போகுது? ரிசான். நேம்ல ரிசான். அடுத்தது அவரோட டோட்டல் வந்துட்டு 24. சாரி, டோட்டல் வந்துட்டு என்ன 3 மார்க்ஸ். இந்த மார்க்ஸ் 3ஐயும் கூட்டணும். இந்த 3 மார்க்ஸையும் கூட்டணும். அப்ப கூட்டி அந்த டோட்டல் வரணும். இப்போ கூட்டி ஒரு 80 வச்சு 80 வரேன்னு சொன்னா, அதே போல எவரேஜும் வரணும். எவரேஜும் வரணும். சரி, எவரேஜும் வரணும். இப்ப 3 மார்க்ஸ் எவரேஜ் காண்றது தெரியுமே. அப்ப அந்த 80 3 பிரிச்சு வரணும். 80 3 பிரிச்சு வரணும். உதாரணத்துக்கு சும்மா சொல்றேனே, 26.6. சரி, இப்படி எனக்கு வரணும். அதே போல அடுத்த ஆள்றதும் என்ன செய்ய, அப்படி ஒவ்வொரு அடுத்தது இவர் ரிசானுக்கு பிறகு அடுத்து என்ன செய்ய ரவின்னு சொல்லி வந்து அதுக்கு பிறகு என்னோட அவர 3 மார்க்ஸ் வந்து எனக்கு எவ்வளவு மென்டர் பண்ணதுக்கு பிறகு எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எண்ட் ஆகிடும். ஓகே, இப்ப இந்த ஃபைலை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபைலோட நேம் வந்துட்டு எனக்கு ஃபைல் வந்து இந்த ஃபைல் வந்துட்டு இல்ல, அவுட்புட் ஃபைல்ல வந்துட்டு என்கிட்ட இல்ல. ஸோ அவர் அவுட்புட் ஃபைல்ல நாம என்ன செய்யணும்? புதுசா உருவாக்கணும். அப்ப இந்த ஃபைலோட நேம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா out.txt. சரியா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு இதுக்குரிய அதாவது பைத்தன் குறி முறையை எழுதுங்க. கேள்வி விளங்கிட்டா தம்பி? கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க கேள்வி. ஓகே, எனக்கு இப்ப சும்மா உதாரணத்துக்கு நீங்க கேள்வி எழுதணும்னு சொன்னா இப்படி எழுதுங்க. ஓகே, சரியா? text.txt எனும் கோப்பில் காணப்படும் தரவுகளை வாசித்து அதில் காணப்படும் மாணவன் ஒருவனின் மூன்று பாடங்களின் கூட்டுத்தொகையையும் கணித்து கூட்டுத்தொகை மற்றும் சராசரி என்பவற்றை கணித்து out.txt எனும் கோப்பில் இருக்குமாறு எழுதுவதற்கு, அதாவது பதிவிடுவதற்கு அல்லது எழுதுவதற்குரிய
பைத்தன் குறிமுறையை தருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 minutes டைம், சாரி 5 minutes டைம். அதுக்குள்ள ட்ரை பண்ணுங்க. ஓகே, செய்திங்களா தம்பி? செய்தவங்க சொல்லுங்க, செய்திட்டம்னு சொல்லி. ஹலோ, விளங்குதா? பேச விளங்குதா தம்பி? சார் ஓகே, ஃபாஸ்டா. சேம் ஜுட்சான் ஆன்சர் வருதா? ஜுட்சான் ஓகே தம்பி, நாம பார்ப்போம். இந்த டேட்டாவை வெளியே எடுத்துட்டீங்க. ஓகே, இப்போ முதலாவது செயற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு என்ன செய்யணும்? தெரியாமி, முதலாவது என்ன செய்யணும்? நான் 2 ஃபைல் இருக்கு, 2 ஃபைல் இருக்கு. ரெண்டு ஃபைலையும் என்ன செய்ய, முதல்ல நான் ஓபன் பண்ணணும். 2 ஃபைலையும் முதலாவது ஓபன் பண்ணணும். ஆகவே நான் என்ன செய்யலாம்? நாம ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைல் இருக்கிற F1 என்ன F1 சொல்லி போட்டு முதலாவது ஃபைல் ஓபன் பண்ணணும். F1 ஈக்குவல் முதலாவது F1 ஓபன் பண்ணணும். F1 ஈக்குவல் என்ன செய்யணும்? F1 அதாவது இந்த TXT ஃபைல், அதாவது டெக்ஸ்ட் ஃபைல என்ன செய்யணும்? ஓபன் பண்ணி எடுக்கணும். அவரை நான் என்ன ஃபார்மட்ல ஓபன் பண்ணணும் சொல்லுங்க. அப்போ என்ன ஃபார்மட்ல ஓபன் பண்ணணும்? ரீட் மோட்ல ஓபன் பண்ணணும் வேணும். அப்போ text.txt ஆகவே அவர் ஓபன் பண்ணணும் வேணும். ரீட் மோட்ல ஓபன் பண்ணணும். ஆகவே கமா பொட்டன்சி செய்வனா அவரு
ரீட் மோட்ல ஓபன் பண்றோம். ஓகே வெரி குட். அடுத்தது யாரை ஓபன் பண்ண போறோம்? இப்ப out.txt ஓபன் பண்ண போறோம். அவர் என்ன ஃபார்மட்ல ஓபன் பண்ணா சொல்லுங்க. அவர் என்ன ஃபார்மட்ல ஓபன் பண்ணணும்? ரைட் பண்ண போறேன். என்ன புதுசா உருவாக்க போறேன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்? அவருக்கு நான் கிரியேட் யூஸ் பண்ணலாம். நம்ம கிரியேட் யூஸ் பண்றதுக்காண்டி out.txt சரி தம்பி. இப்ப நான் இந்த ஃபைல் வந்துட்டு நான் இல்ல தம்பி, இந்த ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னா அவருக்கு நான் என்ன செய்யலாம்? ரைட்டும் யூஸ் பண்ணலாம், எக்ஸும் யூஸ் பண்ணலாம். விளங்குதா? இடத்துல நான் டபிள்யூம் போடலாம், இல்லாட்டி எக்ஸும் போடலாம். எக்ஸ்போர்ட்டான்னு சொன்னா புதுசா கிரியேட் பண்ணுவாரு. அப்ப ஏலியாவே அந்த ஃபைல் இருந்து சொன்னா எரர் வருவாரு. சோ நான் என்ன டபிள்யூ யூஸ் பண்ணேன்னு சொன்னா என்னோட போது அந்த ஃபைல் இருந்தா என்ன செய்ய போது அவரை அழிச்சு போட்டு உள்ளுக்கு இருக்கிற கண்டன் அவ்வளவு அழிச்சு போட்டு புதுசாக ரைட் பண்ணுவார். ஓகே நான் ரைட் யூஸ் பண்றேன். அதே போல இப்ப F2ல முதலாவது நம்மளுக்கு இந்த நேம் டோட்டல் அவரேஜ் சொல்லி முதலாவது இருக்கிற அந்த ஹெடிங் எல்லாம் நம்மளுக்கு இந்த டைட்டில் எல்லாம் நம்மளுக்கு என்டர் பண்ணி படணும், ரைட் பண்ணி படணும். அதுக்காக வேண்டி F2 டாட் ரைட் என்ன ரைட் F2 டாட் ரைட் பண்ணுவேன். நேம் முதலாவது ரைட் பண்ண போறேன், நேம். அதே போல டெப் ஸ்பேஸ் இவர் சும்மா ஒரு ஸ்பேஸ் இல்ல, ஒரு டெப் ஸ்பேஸ் யூஸ் பண்றதுக்கான நான் பேக்ஸ்லேஸ் தொடர்ந்து டி யூஸ் பண்ணுவேன், பேக்ஸ்லேஸ் டி. அதுக்கப்புறம் யாரு நம்மளுக்கு டோட்டல் அதுக்கப்புறம் எவரேஜ். அவருக்கும் என்ன செய்வோம்? பேக்ஸ்லேஸ், அதாவது ஒரு டெப் ஸ்பேஸ் இருக்காரு, பேக்ஸ்லேஸ் தொடர்ந்து டி. ஓகே அதுக்கு பிறகு யாரு? எவரேஜ். ஓகே என்ன செய்ய போது? இந்த மூணும் வந்துட்டு நம்மளுக்கு ரைட் பண்ணப்பட்டுருவார். மூணும் ரைட் பண்ணப்பட்டுட்டு அடுத்தது வாரது அந்த ரிசானுங்கிறது அடுத்த லைன் நியூ லைன்ல என்டர் பண்ணப்படணுங்கிறதுக்காண்டி நான் அடுத்தது ஏலியாவே ஒரு நியூ லைன் வந்துட்டு விட்டுட்டு போறேன். சரி நியூ லைன் வந்துட்டு விட்டுட்டு போறேன். ஓகே இதுக்கு பிறகு நடக்க நாம இப்போ நான் என்ன செய்யறேன்? இப்ப தரவுகளை வாசிச்சு எடுக்கணும். ஆகவே முதலாவது நான் யாரை வாசிச்சு எடுக்கணும்னு சொன்னா நேமை வாசிச்சு எடுக்கணும். நேம் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் லைன் தானே நம்மளுக்கு என்ன நேம் அறியப்படுறாரு. ஃபர்ஸ்ட் லைன் தான் நேம் அறிக்காரு. text.txt ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லைன் தான் நேம் அறிக்காரு. ஆகவே அவரை ஃபர்ஸ்ட் லைன் வாசி எடுக்கேன். எங்க இருக்காரு நம்மளோட தரவு? எங்க இருக்காரு? F1 டாட் ரீட் லைன். சரி இது வரைக்கும் விளங்கிட்டா தம்பி? சொல்லுங்க இது வரைக்கும் விளங்கிட்டா? இதுல இது வரைக்கும் வந்து இதுல விளங்காம இருக்கீங்க? ஓகே இல்லைன்னு சொன்னா அடுத்தது இப்ப பாருங்க தம்பி, இப்ப முதலாவது லைனை வாசிச்சு எடுத்துட்டோம். மூணு தரவுகள் இருக்காரு, மூணு நம்பர்ஸ்கள் இருக்காரு. என்ன மூணு நம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த மூணு நம்பர்ஸ் என்ன செய்யணும் சொன்னா நம்ம ரீட் பண்ணி எடுக்கணும். மூணு நம்பர்ஸையும் ரீட் பண்ணி எடுக்கணும். அப்ப இந்த இது வந்துட்டு இப்ப நம்ம தொடர்ந்து எழுதிட்டு ஏறிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை லைன் இருக்காங்கன்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியாது, எத்தனை பேர் டேட்டாக்கள் இருக்குன்னு சொல்லி கூட நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் அவருக்கு எல்லாத்தையும் நான் என்ன செய்யலாம்? 1 by 1 எழுதிட்டு ஏறிக்கல. அப்ப அவருக்கு நான் என்ன செய்யலாம்னு ஒரு லூப்பை யூஸ் பண்ணலாம். எப்படி லூப் யூஸ் பண்ணலாம்? இப்ப பொதுவா தம்பி இப்ப பாருங்க, இதுல தரவுகள் எல்லாம் இப்ப தரவு இருக்கிற டைம்ல ரீட் லைன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, தரவுகள் இருக்கிற டைம்ல ரீட் லைன் யூஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த ரீட் லைன்ல இருக்கிற பெருமானம் நம்ம நேமுக்கு வருவாரு. சரியா? இப்ப தரவுகள் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்ப டேட்டாக்கள் முடிஞ்சிட்டு சொன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் எப்படி சொன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இப்படி என்ன ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா தான் நடக்குன்னு சொன்னா கிடைக்க போறேன் நம்மளுக்கு தரவுகள் இல்லாத பட்சத்துல. இப்ப ரீட் லைனுக்கு அதாவது இந்த text.txt ஃபைல்ல எல்லாம் வாசிச்சு முடிஞ்சு இதுக்கு மேல எனக்கு அந்த லைன் இல்லைன்னு சொன்னா எனக்கு எப்படி செய்ய போகுது? ஒரு வெற்று ஸ்ட்ரிங்கா தான் என்ன செய்வேன் கிடைக்கப்பட போகுது. சரியா? அது நாம வச்சுக்கணும். ஆகவே இந்த ஃபைல் வந்துட்டு இந்த அதாவது இந்த எண்ட் ஆகிற டைம்ல இந்த லைனே இல்லைன்னு சொல்லிடுற டைம்ல நம்மளுக்கு என்ன அறிய போகுது? அவுட்புட் அறிய போகுது. பாருங்க யார் இருப்பா? எம்டி ஸ்ட்ரிங் இருப்பாரு. ஆகவே நான் என்ன செய்யலாம்னு சொன்னா அப்ப எனக்கு while யூஸ் பண்ணலாம். இடத்துல while w small வருமா? while space name not equal இல்லன்னு சொல்லி கேட்கேன். not equal யாருக்கு? இந்த empty string இருக்கு. சரியா? அதுக்கு பிறகு இப்படி இருந்தாருன்னு சொன்னா எனக்கு என்ன நடக்கும் சொன்னா இதுல இந்த எம்டி ஸ்ட்ரிங் ஏன் போடுறேன்னு சொல்லி வாங்கிட்டா என்ன நடக்கும்? இந்த அதாவது இந்த எம்டி ஸ்ட்ரிங் போடுற காரணம் என்ன? இந்த
லைட் வந்து அதாவது இந்த லைனே இல்ல முடிஞ்சுங்கிற டைம்ல தான் நம்மளுக்கு இந்த எம்டி ஸ்ட்ரிங் வரும். ஆகவே இந்த லைன் இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கணும். என்ன இந்த லைன் இருக்கிற வரைக்கும் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு, அதாவது இந்த லைன் இப்படி கேட்டேன்னு சொன்ன அர்த்தம் லைன் இல்லையான்னு சொல்லி அர்த்தம். அப்ப லைன் இல்லையா இருக்கிற டைம்ல என்ன செய்ய போகுது, இதை நொட் ஈக்குவல் போட்டீங்க. அப்ப நொட் ஈக்குவல் போட்டேன்னு என்ன அர்த்தம், லைன் இருக்கான்னு சொல்லி கேட்கற அர்த்தம். அப்ப லைன் இருக்கான்னு சொன்னா உண்மையிலே லைன் இருந்தான்னு சொன்னா உள்ளுக்கு போவாரு. இப்ப புல்லுக்கு போய் என்ன நடக்க போகுது, இந்த வயல் நடக்க போகுது. இப்ப வயலுக்கு வந்துட்டான்னு சொன்னா அடுத்த இருக்கிற தரவு என்ன, இந்த நம்பர்ஸ் என்ன 24 44 12 சொல்லி 3 மார்க்ஸ் இருக்காரு. அப்ப அவர் நான் என்ன செய்யும், 3 மார்க்ஸையும் வாசிச்சு எடுக்கணும், 3 மார்க்ஸையும் வாசிச்சு எடுக்கணும். ஆகவே நான் அவருக்கு என்ன செய்யணும்னு சொன்னா m1 equal f1 dot read line சரியா, read line யூஸ் பண்றேன். இப்ப என்ன அர்த்தம், அடுத்த லைன்ல இருக்கிற 24 ஆசியப்பட்டு இந்த m1க்கு போவாரு. அதே போல m2 dot read line சரியா. அடுத்து என்ன செய்ய போகுது, இந்த ரெண்டாவது இருக்கிற 44 வாசிக்கப்பட்டு இந்த m2க்கு போவாரு. அதே போல m3 equal f1 dot read line. ஓகே சரியா. இப்போ டோட்டல், இப்போ இவங்க 3 வரை கூட்டணும், டோட்டல் ஈக்குவல் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம வாசிச்செடுத்தது இங்கிருந்து வாசிச்செடுத்தது ஒரு ஸ்ட்ரிங் தரவு வகையா தான் இந்த m1க்கு m2க்கு m3க்கு ஸ்ட்ரிங் தரவு வகை தான் வரும். அப்ப ஸ்ட்ரிங் தரவு வகையில நாம என்ன செய்யலாம், இடத்துல கூட்டினோம் சொன்னா 24 44 12 சொல்லி என்ன செய்ய 3 ஒன்றா சேர்ந்துதான் வருவாரு. இப்ப கூட்டுற நம்பர்ஸ்களை கூட்ட போறோம். என்ன அப்ப m1 நம்ம முழு எண்ணுக்கு மாத்துறோம். அப்ப m1 முழு எண்ணுக்கு மாத்துறோம்னு சரி int யூஸ் பண்ணலாம். int m1 plus int m2 அதே போல பிளஸ் int m3. ஓகே, இப்ப என்ன செய்ய போது 3 வாசிக்கப்பட்டு டோட்டலுக்கு கொடுப்பட்டார். சரி, இப்ப என்ன செய்யணும், அன்னைக்கு அடுத்தது அவரேஜ் காணணும். எவரேஜ் எப்படி காணலாம், avg சாரி எவரேஜ் என்ன எவரேஜ் டோட்டல்ல கேபிட்டலே போடும். டோட்டல் எவரேஜ் ஈக்குவல் எவரேஜ் காண்ற என்ன செய்யணும், இந்த 3 இந்த இலக்கத்தை 3ஆல பிரிக்கணும். 3ஆல பிரிக்கணும். அப்ப இந்த 3 இந்த நம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டல பிரி எத்தனையால 3ஆல பிரிச்சு என்ன செய்வாரு ஒரு கூட உண்டு. அடுத்தது இப்ப நான் என்ன செய்ய போது இந்த டேட்டாக்கள் கிடைச்சிட்டு எனக்கு இந்த டேட்டாக்கள் கிடைச்சிட்டு இப்ப நான் இந்த டேட்டால என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். இந்த டேட்டாக்களை என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். எங்க ரைட் பண்ணணும் சொல்லுங்க, எங்க ரைட் பண்ணணும் இந்த டேட்டாக்களை, out.txt ல ரைட் பண்ணணும். out.txt ல ரைட் பண்ணணும். அப்ப எப்படி ரைட் பண்ணலாம், f2 dot write சரியா ரைட். இப்ப நம்ம வளமையா ரைட் பண்ற மெத்தட்ல ரைட் பண்ணுவோம். இங்க போட்டுட்டு சரி, இப்ப முதலாவது வாரால் நேம் என்ன, நேமுக்கு ஒரு கேர்லி பிராக்கெட் ஸ்பேஸ் கொடுத்தோம், கேர்லி பிராக்கெட். அதே போல அதை தொடர்ந்து என்ன செய்ய போது ஒரு டெப் ஸ்பேஸ் வரணும் நம்மளுக்கு. அப்ப பேக்ஸ்லாஷ் வந்து டெப் ஸ்பேஸ் சரியா. ஓகே, டெப் ஸ்பேஸ். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு, கேர்லி பிராக்கெட். இந்த கேர்லி பிராக்கெட் ஏன் போறோம்னு சொன்னா அது டோட்டல் வரணும், இடத்துல மாறக்கூடிய வேரியபிள் டோட்டல் வரணும். அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து ஒரு டெப் ஸ்பேஸ் சரியா. அதுக்கு பிறகு என்னது ஒரு கேர்லி பிராக்கெட் சரியா. இந்த கேர்லி பிராக்கெட் என்ன அவரேஜ் சரியா. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, அடுத்த தரவு என்டர் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் முன்கூட்டி என்ன செய்யணும், ஒரு நியூ லைன் ஒன்று போட்டுட்டு போவோம். அடுத்து அதாவது இந்த இது முடிகிற டைம்ல, இது என்டர் பண்ணி முடிகிற டைம்ல, இடத்துல என்டர் பண்ணி முடிகிற டைம்ல என்ன செய்யணும், அடுத்த நியூ லைன் வரணுங்கிறதுக்காண்டி இடத்துல நியூ லைன் ஒன்று போட்டுட்டு போவோம். அதுக்கு பிறகு சொல்லுங்க எப்படி, டாட் ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் இப்படிதான் ரைட் பண்ற ஃபார்மேட் ஓபன் பிராக்கெட் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்ய போது, இப்ப நம்ம பெருமானத்தை கொடுப்போம். என்ன நேம் பெருமானம் நம்மளுக்கு ரைட் பண்ண, நேம் கமா அடுத்த பெருமானம் என்ன நம்மளுக்கு இது செய்யணும், ரைட் பண்ணப்படணும், டோட்டல் கமா
அதாவது இந்த நேமுங்கிற வேரியபிள் இருக்கிற பெருமானம் இங்க வரப்போகுது. அதே போல இந்த டோட்டலுங்கிற இருக்கிற பெருமானம் இந்த கேள்வி பிரேக்கெட் வரும்போது அது ஆர்டர் கொடுக்கணும். இந்த 3 கேள்வி பிரேக்கெட் இருக்குது, அப்ப 3 வேல்யூஸ் கொடுக்கணும் நம்ம. அடுத்தது எவரேஜ். என்ன செய்ய இப்போ ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட். ஓகே, இப்போ என்ன செய்ய ரைட் பண்ணிட்டாருன்னு சொன்னா இப்ப முதலாவது தரவுகள் அவ்வளோத்தையும் ரைட் பண்ணிட்டாரு. அடுத்த டைம்ல என்ன செய்யும் போது அடுத்தது ரவியிடது வாசிக்கணும் வேணும், ரவியிடது வாசிக்கணும். ஆகவே நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த லூப்புக்குள்ளேயே name equal f1 dot read line. இப்ப யாரு ரவியோட டீடைல்ஸ் வாசிச்சுடுவார். ஓகே, இப்ப பாருங்க தம்பி, இப்ப இந்த லூப்பை உலகத்துக்குள்ளே முடிச்சுன்னு சொன்னா அடுத்த லூப்புக்கு போற டைம்ல அடுத்த M1க்கு வாசிக்கப்படுற பெருமானம் எத்தனை அறியும் சொல்லுங்க. அடுத்த M1 இந்த ரவிக்கு பிறகு இந்த M1 பெருமானம் எவ்வளவு வரைக்கும் சொல்லுங்க. யாரா சொல்லுங்களேன். ரவியோட வாசிச்சிட்டேன் இந்த இதால. அடுத்த ரீட் லைன் யூஸ் பண்ணக்குள்ள அடுத்த லைனுக்கு வருவாரு. அப்ப M1க்கு 24 இருக்கும், அடுத்த M2க்கு 76, அதே மாதிரி M3க்கு 65. சரியா? ஓகே, அதுக்கு பிறகு எல்லாம் முடியக்குள்ள நடக்க போகுது. இப்படி முடிஞ்சுன்னு சொன்னா அடுத்த ரீட் லைன் போட்டோன்னு சொன்னா அடுத்த ரீட் லைன் போட்டோன்னு சொன்னா எனக்கு பெருமானம் இல்லை. அப்ப அது ஒரு எம்டி ஸ்ட்ரிங். என்ன அது ஒரு எம்டி ஸ்ட்ரிங். அப்ப அதாவது வெற்று சாரம் சொல்லும். அப்ப எம்டி ஸ்ட்ரிங் தான் நேமுக்கு போவாரு. ஏன் நேமுக்கு வாசிக்கிறது பெருமானம் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு பெருமானம். அப்ப எம்டி ஸ்ட்ரிங். இப்ப இவர் என்ன கேட்கன், நேம் வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங்குக்கு சமன் இல்லையான்னு கேட்கணும். அதாவது மேலேயே இது வந்துட்டு இந்த நேம் வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங் ஆகிற டைம்ல இந்த ப்ரோக்ராம் நேம் என் கேபிட்டல் நேம் வந்துட்டு என்ன நடக்குது, நம்மளுக்கு நேம் வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம் முடியும். ஓகே, அப்ப முடிஞ்சுன்னு சொன்னா அப்ப முடிகிற டைம்ல யாரை க்ளோஸ் பண்ண, நம்ம F1ஐயும் F2ஐயும் க்ளோஸ் பண்ணணும். F1 டாட் க்ளோஸ், அதே போல F2 டாட் க்ளோஸ். இது சரியா? இவ்வளவுதான் நம்மளுக்கு பைத்தன் கோடிங். சரியா? அப்ப முதலாவது நாம் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இந்த செயற்பாடு சொல்லி பார்ப்போம். text.txt ஃபைல் வந்துட்டு ரீட் ஃபார்மட்டாக ஓபன் பண்ணப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படுது, F1க்கு ஒரு ஒப்ஜெக்ட் தர வகையா கொடுக்கப்படுது, ரீட் ஃபார்மட்ல ஓபன் பண்ணப்படுது. அதே போல F2க்கு இந்த out.txt ஃபைல் வந்துட்டு ரைட் ஃபார்மட்ல வாசிக்கப்பட்டு ஒரு ஒப்ஜெக்ட் தர வகையா கொடுக்கப்படுது. அதே போல இந்த F2.write இந்த அடுத்த ஸ்டெப்ல கொடுக்க டைம்ல இந்த என்ன செய்ய போது நேம், அதாவது ரைட் எப்படி வேலை செய்யணும் தெரியும். அதாவது இருக்கிற அவ்வளோத்தையும் டிலீட் பண்ணி போட்டு புதுசா தான் ரைட் பண்ண போறாரு. F2.write என்ன செய்ய போகுது, நேம், அது தொடர்ந்து ஒரு டெப் ஸ்பேஸ், அதை தொடர்ந்து என்ன டோட்டல். ஓகே, அடுத்தது தொடர்ந்து ஒரு டெப் ஸ்பேஸ், அடுத்தது எவரேஜ், அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன். ஓகே, அவர் சரி. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, நேம், அதாவது இப்ப நம்ம பெருமானம் வாசிச்சதுக்கு அப்புறம் F1.read லைன் சொன்னா என்ன நடக்க போகுது, F1ல இது முதலாவது ரீட் லைன். என்ன முதலாவது ரீட் லைன். ஆகவே முதலாவது லைன் வாசிக்கப்படுவார் ரிஸ்டான்னு சொல்லி அந்த லைன் வாசிக்கப்பட்டு யாரு கொடுக்கப்படுவார், நேமு கொடுக்கப்படுவார். அதே போல வைல் நேம் பார்க்கலாம். வைல் நேம் என்ன செய்யறேன்னு இப்போ ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போடுறேன். அதாவது எம்டி ஸ்ட்ரிங் போடுறேன்னு சொன்னா வெற்று சரத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னா பெருமானம் இல்லைன்னு அர்த்தம். பெருமானம் இல்ல அர்த்தத்துக்கான ரீட் லைனுக்கு பெருமானம் இல்லதுக்கான பெருமானம். இப்ப பாருங்க நேம்ல பெருமானம் என்ன, நேம்ல ரிசானுங்கிற இருக்காரு. அப்ப இவர் நாட் ஈக்குவல். அப்ப நாட் ஈக்குவல் ஆகவே என்ன செய்வாரு, இவர் உள்ளுக்கு வருவாரு. உள்ளுக்கு வர டைம்ல M1க்கு என்ன செய்ய போது இந்த text.txt ஃபைல் வந்து இருக்கிற ஃபைல்ல இருக்கிற அடுத்த ரீட் லைன் யூஸ் பண்ணப்பட்டு இந்த 24 வாசிக்கப்பட்டு M1க்கு கொடுக்கப்படுவார். அதே போல M2க்கு பாத்தீங்கன்னு சொன்னா 44 கொடுக்கப்படுவார். அதே போல M3க்கு 12 கொடுக்கப்படுவார். அடுத்த டோட்டல் போட்டு இப்ப நான் 3ஐயும் கூட்டே இல்ல, 3ம் என்ன, இவர் M1 ஸ்ட்ரிங், M2 ஸ்ட்ரிங், M3 12ங்கிற ஸ்ட்ரிங். இப்ப இவங்க 3 வரைக்கும் கூட்டன்னு சொன்னா இவங்களை முழு எண்ணுக்கு மாத்தணும், இண்டிஜரா மாத்துறதுக்கு நான் யூஸ் பண்றேன். M1க்கு முன்னுக்கு இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க, இண்டிஜரா மாத்திட்டு. ஓகே, இண்டிஜரா மாத்தி என்ன செய்யணும், இவங்க 3 வரைக்கும் கூட்டி எழுதுறேன். அதுக்கு பிறகு இவங்க 3 வரை என்ன செய்யணும்னு சொன்னா டோட்டல் கண்டென்ட், அடுத்தது டோட்டல் கண்டதுக்கு பிறகு அவரேஜ் கான் சொன்னா எத்தனை நாள் பிரிக்கணும், இவங்க 3 வரையும் 3 நாள் பிரிச்சுட்டோன்னு சரி. ஓகே, அடுத்தது F2.writeல என்ன செய்யும், இந்த ரைட் பண்ணுவேன் இல்லைங்கதா. அடுத்தது நேம். ஏன்னு சொன்னா தம்பி பொதுவா நாம இங்க ரைட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் தரவையா தான் நம்ம ரைட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் டைப்
தகவலை ரைட் பண்ணலாம். ஆகவே நான் வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்கா, டைனமிக் மெத்தட் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஏரியா. நம்ம எப்படி சொன்னது, இந்த இந்த ஃபார்மட்ல பண்ற சரியா. இந்த பெர்சன்டேஜ் மார்க் தொடர்ந்து என்ன செய்யறான்னு சொன்னா பெருமானம் கொடுக்குற. இப்ப என்ன செய்யணும், இது இந்த மேல கொடுத்தோம்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும் இடத்துல, இப்ப இப்படி கொடுக்குற டைம்ல என்ன செய்யணும்னு சொன்னா இடத்துல டோட்டல் அவரேஜ் எல்லாம் ஒரு நம்பர்ஸ் இல்ல இண்டிஜுவல் அவங்கள ஸ்ட்ரிங்க்கு மாத்தி தானே நம்மளுக்கு இடத்துல கொடுக்கலாம். அப்ப எஸ்டிஆர்னு சொல்லி மாத்தி என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு இடத்துல அப்ப அவங்களை மாத்த வேண்டிய தேவை கஷ்டம் கூட. ஆகவே லேசான மெத்தட் சொன்ன போன்னு சொன்னா இந்த மாதிரி சொல்லலாம் சரியா. டாட் ஃபார்மட் மெத்தட்ல நம்ம செய்யணும்னு சொன்னா லேசி கேலி பிரேக்கெட் போட்டுட்டோம். அந்த இடத்துல வர்றது டாட் கடைசி டாட் ஃபார்மட் கொடுத்து ஆர்டரை கொடுக்குறேன். இந்த முதலாவது இடத்துல என்ன வரும், நேம் வரணும். அடுத்தது இரண்டாவது இடத்துல டோட்டல், அடுத்தது ஆவரேஜ் சொல்லி என்ன செய்யறோம் ஆர்டரை கொடுத்தோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை இடத்துல சரியா. அதாவது என்ன தரவு வகையா இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், ரைட் பண்ணிட்டு போகலாம். இப்ப இந்த மெத்தட்ல ரைட் பண்ணோம்னு சொன்னோம். ஓகே, அதுக்கு பிறகு நடக்கும் போது இப்ப வாசிச்சு எடுத்துட்டேன். இப்ப அடுத்தது நேம் ஈக்குவல் F1 டாட் ரீட் லைன். இப்ப அடுத்த லைனுக்கு போவார் ரவின்னு சொல்லி வாசிப்பாரு. ஓகே, இங்க வருவாரு. இப்போ வைல் நேம் இல்ல பெருமானம் என்னன்னு கேட்பாரு. பெருமானம் என்ன செய்ய ரவி வந்துட்டு இவருக்கு நாட் ஈக்குவல். ஆகவே உள்ளுக்கு வருவாரு. பெருமானம் அடுத்த 24, 76, 65 அவங்க 3 பேர் என்ன செய்வாங்க, முழு எண்ணுக்கு மாற்றப்பட்டு கூட்டப்படுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட 3 பேர் என்ன செய்ய போது சராசரி காணப்படும். அது கூட என்ன நடப்போது F2ல இந்த ஃபைல்ல out.txt போய் ரைட் பண்ணப்படும் சரியா. ஃபைனலா என்ன செய்ய போகுது, அதுக்கு பிறகு முடிச்சுட்டு வர டைம்ல இந்த 3 பெருமானத்தையும் வாசிச்சுட்டாரு. இப்ப நேம் ஈக்குவல் F1 டாட் ரீட் லைன் கொடுத்தா இவருக்கு வாசிக்கிறது பெருமானம் ஒன்று இல்லை. ஆகவே நேமுக்கு இருக்கிற பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் அறியும். ஆகவே அடுத்த டைம் பார்க்குற டைம்ல இவர் வந்துட்டு நேம் வந்துட்டு எம்டி ஸ்ட்ரிங் நாட் ஈக்குவல் இல்லை, அதாவது ஈக்குவல். ஆகவே இந்த லூப்பை விட்டு வெளியாகுவார். இந்த லூப்பை விட்டு வெளியாகினான்னு சொன்னா இந்த நேம் F1 டாட் க்ளோஸ், அதே மாதிரி F2 டாட் க்ளோஸ். ஓகே, இதான் இந்த ப்ரோக்ராமுக்குரிய குறிமுறை சரியாமி. வேற எதுவும் டவுட் இருக்கா சார்? அந்த ரிசன் லைன் வந்து 3 லைன் முடிஞ்சிருக்கு, திருப்பி 4வது லைன்ல தானே சார் ரவி இருக்கிறாரு. ஓ, 4வது லைன்ல இருக்காரு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போன்னு சொன்னா முதலாவது லைன் இங்க வாசிக்கப்பட்டு தானே, முதலாவது லைன் இங்க வாசிக்கப்பட்டு ஓகே, முதலாவது ஃபர்ஸ்ட் லைன் ஓகே. அதே போல செகண்ட் லைன் இங்க ஓகே, தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் சரியா. ரவி இருக்கிற எத்தனை 1 2 3 4 5வது லைன்லாம் ரவி இருக்காரு 5வது லைன். ஆகவே ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், அடுத்து ஃபிஃப்த் லைன், 5வது லைன்ல யார் இருக்காரு, ரவி இருக்காரு. ஓகே, பிளைன் ரவி. மார்க்ஸ் வந்து எவரேஜ் அப்படிங்கிறது திருப்பி இதாகணுமா சார் கோடிங் வந்து? சொல்லுங்க. ரவிட எவரேஜ் டோட்டல் கண்டுபிடிக்க திருப்பி கோடிங் எழுதணும். இல்ல திருப்பி எழுத தேவையில்லை. ஏன்னு சொன்னா திருப்பி எழுத கூடாதுன்றதுக்கான நம்ம வாயில் யூஸ் பண்றோம் இடத்துல. இப்ப ரவின்னு சொல்லி இப்ப ரவிங்கிறத நேம்ல வாசிச்சு எடுத்துட்டு வரதானே ரவின்னு சொல்லி இப்ப நேம்ல வாசிச்சு எடுத்து இப்ப அடுத்த டைம்ல உள்ளுக்கு போற டைம்ல என்னடா போகுது, M1க்கு கொடுக்க வர்ற பெருமானம் யாரு, அடுத்த ரீட் லைன் யூஸ் பண்றோமேனு. M1க்கு அடுத்த ட்ரிப்ல கொடுக்கப்படுவார் யாரு, 24 கொடுக்கப்படுவாரு. அதே போல M2க்கு அடுத்த ட்ரிப்ல கொடுக்குற இந்த ட்ரிப்ல கொடுக்கறது M1க்கு 24, அதே மாதிரி M2க்கு 76, அதே மாதிரி M3க்கு 65 கொடுக்கப்படுவாரு. சரியாம்பி, வேற டவுட்ஸ்? சரியாம்பி, பொதுவா வந்துட்டு பைத்தனுங்கிறது 3 செஷன்ல முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் 3 இது கொடுக்குற டைம்ல ஒரு 6 ஹவர்ஸ் வராது. 6 ஹவர்ஸ்ல முடிக்கக்கூடிய பாடம் இல்லை. பொதுவா சொல்ல போனா 74 பாட வேலை சரியா. ஐசிடில பைத்தன் ப்ரோக்ராமிங் மட்டும் கொடுத்துருக்காங்க 74 பாட வேலை. 74 பாட வேலைன்னு சொன்னா ஸ்கூல்ல ஒரு பாட வேலைக்கு 70 நிமிஷம் 70 மினிட்ஸ் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா அது ஹவர்ஸ் கணக்கு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 3 மாசம்னாலும் பிடிக்கும் ஸ்கூல்ல முடிக்கிறேன்னு சொன்னா சரியா. ஆகவே என்ன செய்வோம், அதை நாம ஃபுல்லா நாம என்னத்தையும் படிச்சு முடிக்கல. இப்ப நான் நிறைய பார்த்தேன்னு சொன்னா ஃபங்க்ஷன்கள் சொல்லிப்படல. ஃபங்க்ஷன்களை எப்படி கிரியேட் பண்ற டெஃப் சரியா. டெஃப் இது தெரியும் தானே. டெஃப்னு சொல்றது இந்த ஃபங்க்ஷன் உருவாக்கப்படுறது எல்லாம் தெரியும் தம்பிமா இருக்கு சரியா. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு சொல்லப்படல. இதெல்லாம் வந்து என்ன சொன்னா முக்கியமான நிறைய பாடுகள் வந்துட்டு சொல்லப்படல. காரணம் என்ன சொன்னா எல்லாத்தையும் நம்ம குறித்த டைமுக்குள்ள என்ன செய்யலாம், நாம முடிச்சுக்கல சரியா. ஓகே, அப்ப அதுக்காக வேண்டிய நம்ம என்ன செய்யறோம், சில பாடுகளை செஞ்சுட்டு போனோம். இப்ப
பொதுவா வந்துட்டு ஸ்கூல்ல நாங்க டீச் பண்ணக்குள்ள இப்படி டீச் பண்றதில்ல. இப்போ அது ஒரு பாடம் எடுத்தோம்னு சொன்னா அதுலயே இப்படி ஒரு 5, 6 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாம ஃபைனல் எக்ஸாமுக்கு செய்யல. சரியா தம்பி? சரியா? 1 மந்த்ல முடிக்கக்கூடிய பாடம் இல்ல தம்பி இது. சரியா? யாரும் சொல்றீங்க 1 மந்த்ல முடிக்கக்கூடிய பாடம் இல்ல. முடிக்கிறேன்னு சொன்னா ஓகே முடிக்கலாம். இதான் கட்டமைப்பு இதான்னு சொல்லி நோட்ஸ் சொல்லி முடிக்கலாம். பட் அது பிராக்டிஸ் வைஸா பார்க்க சொன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலனாலும் எடுக்கும் எங்களுக்கு. சரியா? வேற டவுட்? சரி இந்த நம்பர்ஸ் கேட்டிருந்தீங்கன்னு. ஓகே. இப்ப அடுத்தது வந்துட்டு நீங்க பைத்தன்ல நிறைய படிக்காம இருப்பீங்க. அப்போ இது வந்துட்டு என்ன நம்பர்? சரியா? இது வந்துட்டு சரியா இம்ரான் இந்த நம்பர் என்ன நம்பர்? சரியா? இது என்ன நம்பர்? அதே போல இது வந்துட்டு எங்களோட நாசர் சார்னு சொல்லி இவர் வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்பெஷலா இருப்பாரு, எல்லாம் விளங்கப்படுத்துவாரு. ஐசிடி சேர் ஒரு ஸ்கூல் சேர் ஒரு ஆள். ஸோ இவர்கிட்ட இருந்தா நிறைய பேர் நல்லா படிச்சு நல்லா இறங்குவாரு. ஸோ நீங்க இவரை கண்டக்ட் பண்ணியும் என்ன செய்யலாம் பைத்தன்களை தரவா, அதாவது சும்மா நோமலா இல்ல தரவா நல்ல எஸ்ஐ கேள்விகள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். பைத்தன் மட்டும் இல்ல வேற வேற சாப்டர்களும் விளங்கப்படுத்தக்கூடியவர். சரியா? அடுத்தது உங்களுக்கு வேற ப்ரோக்ராமிங் பைத்தன்ல டவுட் இருந்தா என்ன கண்டக்ட் பண்ணலாம். சரியா? வேற எதுவும் டவுட் இருக்கா தம்பி? பைத்தன்ல வந்து அந்த கோடிங் அந்த ஒவ்வொரு சின்டெக்ஸ்ல ஒவ்வொரு இதையும் நம்ம நோட்டா எழுதி அந்த மாதிரி படிக்கணுமா இல்லாட்டி டைப் பண்ணி தான் படிக்கணுமா? நீங்க டைப் பண்ணி படிக்கலாம். பொதுவா வந்துட்டு தம்பி இப்ப நாங்க பைத்தன் படிச்ச டைம்ல கூட எங்கள்கிட்ட அந்த இது இந்த வசதி இருக்கல கம்ப்யூட்டர் அப்படி வசதி இருக்கல. அப்ப போன்ல தான் நினைச்சு நம்ம பைத்தன் டவுன்லோட் பண்ணி அதுல என்டர் பண்றோங்கிற செக் பண்ணிக்கிறேன். நான் என்டர் பண்ண கோட் வந்துட்டு சரியா இல்லையான்னு சொல்லி நீங்க செக் பண்றது நினைச்சு ஒரு நல்ல சேர் மாற ஒரு ஆள் பிடிச்சி செக் பண்ணி சொன்னா அவர் வந்துட்டு சொல்லுவார் இந்த பிரச்சனை. பொதுவா வந்துட்டு பைத்தனும் என்ன செய்யும் போது பிள்ளைன்னு சொன்னா அவரது சிண்டெக்ஸ் பிள்ளைன்னு சொன்னா என்ன பிள்ளைன்னு சொல்லும். சிண்டெக்ஸ் பிள்ளையை மட்டும் காட்டும். செமண்டிக் எரர் நம்மளுக்கு காட்டாது. ஆகவே நீங்க என்ன செய்யணும்னா கோடிங் கையால எழுதுங்க, பேப்பர்ல எழுதுங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு இந்த லேப் கம்ப்யூட்டர் அப்படி வசதியா தரப்போறது இல்லை. சரியா? இப்ப நீங்க அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு இப்ப இந்த நாலேஜ் இருக்கு தானே, அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் குறுகிக்காம அந்த நாலேஜை வளர்த்துக்கணும்னு சொன்னா நீங்க செய்யலாம். லெப்லயே செஞ்சு பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது தேடி தேடி படிச்சு சொல்லலாம். இப்போ எக்ஸாம் உங்களுக்கு சிலபஸ்ல 7 சிலபஸ்ல பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு நார்மலா ஃபைல் ஹேண்டிங் வரைக்கும் தான் இருக்கு. பொதுவா பார்த்தோம்னா கூகுளுக்கு கூட என்ன பைத்தன்ல கோடிங் பண்றாங்க. அப்ப அந்த லெவல் வரைக்கும் பைத்தன் இருக்கு. பைத்தன்கிற கடல். பைத்தன் செய்யும் போது மேக்சிமம் நல்லா படிக்கலாம் 7க்கு பிறகு. இப்ப நீங்க 7 சிலபஸ்க்குள்ள படிக்கணும்னு சொன்னா என்ன செய்யும் கட்டாயம் நீங்க கையால் எழுதுங்க. கையால் எழுதத்தான் வேணும். எழுதி என்னென்ன பிரச்சனை நடக்குது அந்தந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்னென்ன மாதிரி நடக்குது. அப்ப நான் சொன்னேன்னு உதாரணத்துக்கு ஒரு இன்புட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா யூசருக்கு அந்த வார்த்தை காட்சிப்படுத்தப்படும். என்டர் பண்ண யூசர் ஒரு நம்பரை என்டர் பண்ணவர் காட்டிலும் என்டர் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த பெருமானம் வந்துட்டு ஸ்ட்ரிங் தகவலையா கொடுக்கப்படும். அப்ப இதெல்லாம் வந்து என்ன செய்வோம் எழுதி கட்டாயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன செயற்பாடுகள் நடக்குன்னு சொல்லி. சரியா? இப்ப என்னன்னா பைத்தனை பொறுத்தவரை பைத்தன் ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். அதாவது அந்த வரிமொழி ஒவ்வொரு வரியா தான் செய்யப்படக்கூடும். ஆகவே நாம என்ன செய்யணும் அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வரியா நாம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு போகணும். சரியா? அதை நோட் பண்ணி வைக்கணும் அவசியம் இல்ல, தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன செய்யற போது நம்ம பிள்ளை வந்து அந்த லைன்ல பிள்ளை வந்துட்டு விடாம சிரிக்கலாம். வேற டவுட் தம்பி? ஓ நான் சரி ஸ்டூடெண்ட் தான். சரியா? நோட்ஸ் வந்துட்டு இந்த பைத்தனை பொறுத்தவரை தம்பி பைத்தன் ஒரு பாடமாக்கி எழுதுற நோட்ஸ் இல்ல தம்பி. சரியா? பைத்தன் வந்துட்டு ப்ராக்டிகல் நீங்க எந்தெந்த அளவு கேள்வி செய்றீங்களோ அந்தந்த அளவு செய்யணும். அந்த ஸ்கோர் பண்ணலாமே இல்ல. வேற டவுட்? சரி தம்பி. இப்போ நான் வந்துட்டு இப்ப நீங்க வேற எதுவும் தேவைன்னு சொன்னா இதுக்கு பிறகும் வந்துட்டு பைத்தன்ல எதுவும் தேவைகள்னு சொன்னா என்ன கண்டக்ட் பண்ணலாம். ஓகே. அதே போல நாசசரையும் கண்டக்ட் பண்ணலாம். சரியா? இப்ப என்ன கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த ப்ரோக்ராமிங்ல இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா அதை கிளியர் பண்ணி தரேன். சரியா? இப்போ ப்ரோக்ராமிங் அடுத்தது வேற வேற சாப்டர் ஐசிடில இருக்கிற ஹோல் சிலபஸ் எங்க ஆகணும்னு சொன்னா நான் சரி கண்டக்ட் பண்ணுங்க. இந்த 2 நம்பரையும் நோட் பண்ணி எடுத்துக்கங்க. தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். சரி அம்மி முடிச்சு கொள்வோம். இப்ப இதான் நம்ம சந்திக்கிற கடைசி சந்திப்பு வரைக்குமே. ஓகே. ஓகே தம்பி என்னன்னு சொன்னா இப்ப என்ன பார்க்கலே நிறைய பேர் அப்போ ஓகே பார்த்துக் கொள்ளுங்க. இந்த வாய்ப்பு தான் இந்த மஜ்லிஸ் என்ன ஜெயவர்தன மஜ்லிஸுக்கும் அதே போல கோஆர்டினேட்டர் அஸ்லீமுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இவ்வளவு நேரமும் நோம்போடையும் இருப்பீங்க சில ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்ன வேற ரிலிஜன் இருப்பீங்க, அது பிரச்சனை இல்லை.
அப்ப நோம்போட இருந்து அடுத்தது காலை சாப்பாடு கூட 9 மணிக்கு வரைக்கும் சாப்பிட்டீங்களேன்னு கூட தெரியா. அப்ப இதுல இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். சரியா? பெஸ்ட் ஆஃப் லக். உங்களோட நல்ல ரிசல்ட் வர நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே, தேங்க்